கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. நினையாத நேரத்திலே உங்களோடு கூட சேர்ந்து இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் எனக்கு தந்தபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord for he has given me an opportunity that in the unknown time the Lord has given me an opportunity to participate in this meeting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. முடிவு வருகிறது. End has come. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறது. For this world in a sooner time end is going to come. அதே வேளையில் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முடிவு வருகிறது. In the same time each and every human being living in this world an end is going to come for them. நாம் மரிப்பதற்கு முன்பாக நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Before our death we must consider our end and how must be that type of end of our life. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் புலம்பல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let us read book of Ezekiel chapter 7 verse 6 and book of Lamentation chapter 1 verse 9. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. அவளுடைய அசுசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது, தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தால், ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனால் தேற்றுவாரில்லை. கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினானே. An end is come, the end is come, it watcheth for thee, behold it is come. Her filthiness is in her skirts, she remembereth not her last end, therefore she came down wonderfully, she had no comforter, O Lord, behold my affliction, for the enemy hath magnified himself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Let the Lord's holy name be glorified. முதலாவதாக எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்ட அந்த வசனமானது முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. First of all, in the verse that we have studied in the book of Ezekiel chapter 7 verse 6, it is being said, end is come, end is come. அது உண்மையில் நோக்கமாயிருந்து அது வருகிறது. And it is being considering upon you and it is coming upon you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். The words that we have studied, it was being said to the people of Israel by the Lord. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய முடிவு அது இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. The end for the little people of Israel is the end so that this world is going to face it. வேதத்திலே இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போவதாக வேதத்தில் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கிறோம். In the Bible in various portions we have studied, therefore the end is going to come for this world. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஒலிவ மலையில் காணப்பட்ட இயேசுவினிடத்திலே சீசர்கள் சென்று கேட்கிறார்கள், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? When the Lord Jesus Christ he was residing in this world in the Mount of Olives, the disciples was asking a question to Jesus that what is the sign of your coming and also what is the sign of the end of this world. பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறது. Oh beloved ones, for the end of this world in a sooner time it is going to come. இந்த உலகத்துக்கு வரக்கூடிய முடிவு எப்படி இருக்கும் என்றும் அதற்கு முன்பாக எப்படிப்பட்ட அடையாளங்கள் தோன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். In the book of Matthew chapter 24, the Lord Jesus Christ has said that how will be the end of this world and what are all the signs of his coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும்போது, in the book of Matthew chapter 24 verse 29, when the Lord Jesus is saying, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். மத்தேயு 24:29. Immediately after the tribulation of those days shall the sun be darkened, and the moon shall not give her light, and the stars shall fall from heaven, and the powers of the heaven shall be shaken. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. இங்கே சூரியன் அந்தகாரப்படும் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். And here we are just seeing that the Lord Jesus is saying that the sun will be darkened. சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். The moon will not give its light.
வானத்தின் நட்சத்திரங்கள், அந்த வானத்திலே காணப்படும் நட்சத்திரங்கள் பூமியிலே வந்து விழும். The stars being found in the sky, it will come to the earth and it will fall in the earth. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். All the powers of the heaven will be shaken. இதெல்லாம் இந்த உலகத்தின் முடிவிலே சம்பவிக்கக்கூடிய சம்பவங்கள். All these are the incidences that is going to occur of the end of this world. ஆனால் அதற்கு முன்பாக இயேசுவுடைய ரகசிய வருகை காணப்படும். And before that, the secret coming of the Lord Jesus Christ will be found. அப்ப இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அவருடைய வருகை சமீபம் என்பதற்கான அடையாளங்கள் தோன்றும். And before the secret coming of the Lord Jesus, there will be signs occurring in the sun, the moon and the stars. லூக்கா 21 அதிகாரம் 25 வசனத்திலே இயேசு அதை சொல்லுகிறார். In the book of St. Luke chapter 21 verse 25, Jesus is saying there. இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்கும்போது Under the basis of science, when we are studying, சூரியனிலே பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. and there are many changes that is occurring in the sun. சந்திரன் இருண்டு வருகிறது. The moon is being darkened. சந்திரன் இரத்தமயமாய் மாறி வருகிறது. The moon is being changed into blood. நட்சத்திரங்களில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறுகிறது. There are various changes occurring in the stars. வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களில் நோவா ஸ்டார்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதிலே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடைபெறுகிறது. And all the stars being found in the sky, and therefore the people they are calling it as nova star, and therefore the nuclear fusion reaction is occurring there. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் விண்வெளியிலே நடைபெறும்போது அது பூமியினுடைய பயோஸ்பியரை அதிகமாய் பாதித்து வருகிறது. When the nuclear fusion reaction is occurring in the atmosphere of the earth, and therefore it destroys the biosphere of the earth. மாத்திரமல்ல, தீர்க்கதரிசனங்களிலே வாசிக்கும்போது இந்த பூமிக்கு பல்வேறு விதங்களிலே அழிவு வருவதாக கர்த்தர் சொல்லுகிறார். And not only that, in the words of the prophecy when we are studying, the Lord is saying that by various changes the destruction is going to meet this earth. 2 பேதுரு 3 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லும்போது, In the book of 2 Peter chapter 3 verse 10, பூதங்கள் பற்றி எரியும் போது வானங்களுக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய அழிவு சம்பவிக்கும். when the elements are burning, and there will be a great destruction for the sky and also for the earth. இந்த பூதங்கள் என்று சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து எத்தனையோ விஞ்ஞான உலகத்தினால் எத்தனையோ எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. The meaning of these elements by means of the scientific world, there are various types of elements being found by those scientific world. அதில் பிரதானமாக யுரேனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட் ஆனது, அதை கொண்டு இப்பொழுது அணுகுண்டுகளை அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள். The most highest element is the uranium, and by means of that uranium element, therefore the atomic bombs and also the nuclear weapons are being created. தமிழகத்திலும் இந்தியாவில் வேறு சில மாநிலங்களிலும் முழு உலகத்துள்ள எல்லா வல்லரசு நாடுகளிலும் இந்த யுரேனியத்தினால் பல்வேறு பாதிப்புகள், அதாவது அணு உலை விபத்து சம்பவித்து, சமீபத்திலே ஜப்பானிலே 2011 வருடம் ஒரு பெரிய அணு உலை விபத்து சம்பவித்து அதில் யுரேனியத்திலே காணப்படக்கூடிய அணுக்கதிர்வீச்சானது பல்வேறு தேசங்களுக்கு பரவி இருக்கிறது. And also in the state of Tamil Nadu, and also in various districts of the part of the country of India, and also in various countries, and also in the superpower nations, by means of these nuclear disasters and by means of the use of this uranium elements, there are various nuclear disasters. And also we are just seeing in the year 2011 in the country of Japan, there was a great nuclear disaster. தமிழ்நாட்டிலே அணு உலை விபத்து நடைபெறவில்லை. And in Tamil Nadu no nuclear disaster did not occur, ஆனால் அணு உலை காணப்படுகிறது. but there are radioactive rays being found. அணு உலை காணப்படுகிறது. And radioactiveness is being found. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. ஆகவே முழு உலகத்திலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் என்கிற இடத்திலே காணப்படுகிற அணு உலையை மூடும்படியாக அங்கே போராட்டம் பண்ணுகிறார்கள். And there are riots being held so that the nuclear power plant which is being situated in Kodangulam, so that it must be shut. The people, they are staging a protest. இன்றைக்கு அதிக படிப்பறிவு இல்லாத ஜனங்களுக்கு கூட இந்த யுரேனியத்தினால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணு கதிர்வீச்சு ஒரு பெரிய அழிவை, நாசத்தை உண்டு பண்ணும் என்கிற அறிவு எல்லா ஜனங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. And even the illiterate persons and all the types of people, they have a clear knowledge that by means of the radioactive rays of the uranium element there is a great destruction for mankind, and they have the knowledge concerning that. இந்தியா முதற்கொண்டு எல்லா வல்லரசு நாடுகளும் இந்த யுரேனியத்தினால் அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். And right from India and all the superpower nations, by means of this uranium element, they have created the atomic bombs, the nuclear bombs. இந்த மொத்த பூமியையும் 35 முறை சுற்றறிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வல்லரசு நாடுகளுடைய கரத்திலும் இன்றைக்கு யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். The scientists, they are saying that in the hands of the superpower nations, so that the earth must be heated for 35 times, and such type of the nuclear bombs the nations they are having, and therefore the scientists, they are saying that.
இனி இந்த பூதங்கள் பற்றி எரியும் போது 4 விதங்களிலே பூதங்கள் பற்றி எரிவதாக விஞ்ஞான உலகம் சொல்கிறது. When the elements are burning, the scientific world says that 4 types of burning is being done by means of the burning of the elements. ஆரம்பத்திலே இந்த தீர்க்கதரிசன வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத விஞ்ஞான உலகம், In the beginning, the words of prophecy which was not being acknowledged by the scientific world, இன்றைக்கு விஞ்ஞானம் அபரிதமாய் வளர்ந்து இருக்கிறது. and today the science has gone tremendously. மாத்திரமல்ல, இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது இந்த யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட யுரேனியத்தில் டிப்ளீட்டட் யுரேனியம், என்ரிச் யுரேனியம் என்று 2 பிரிவு காணப்படுகிறது, 2 வகை காணப்படுகிறது. And not only that, in the Second World War, and also there are 2 types of classification: depleted uranium and also a different type of uranium, என்ரிச் யுரேனியம். enriched uranium. இதுல டிப்ளீட்டட் யுரேனியத்தை பயன்படுத்தி தான் அமெரிக்கா, ஜப்பானிலே அந்த ஹிரோஷிமா, நாகசாகி என்கிற இடங்களில் லிட்டில் பாய், ஃபேட்மேன் என்கிற அணுகுண்டுகள் போடப்பட்டது. And by means of the deflected uranium, by the use of those uranium, 2 nuclear bombs were being dropped in the country of Japan, and that is the fat boy and the small boy. அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அந்த யுத்தம் முடிந்து 50 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அதனுடைய அணுக்கதிர்வீச்சு இன்றைக்கும் ஜப்பானிலே சுற்றி கொண்டிருக்கிறது. The war was being end, and it is now till 50 years, and still the radioactive race is roaming there. இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளையும் இன்றைக்கு அங்குள்ள மனிதர்களையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. The child they are being born today, and also the human beings being present there, and it is going to affect those persons being found there. இப்போதுதான் ஜப்பானியர்கள் கடினமான உழைப்பின் நிமித்தமாக தங்களுடைய தேசத்தை ஒரு உன்னத இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். And by means of the great toiling of the people of Japan, they have brought their country to a lofty position. ஆனால் 2011ஆம் ஆண்டு நடந்த அணு உலை விபத்து நிமித்தமாக மறுபடியும் அணு கதிர்வீச்சு ஜப்பான் தேசத்தில் பல்வேறு இடங்களிலே பரவி ஒரு பெரிய நாசம் உண்டாயிருக்கிறது. But in the year 2011, for the cause of the nuclear disaster that occurred, and there was a great destruction for the spreading of the radioactive rays that is scattering all throughout the land. ஆகவே வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. The Bible by means of the words of the prophecy is saying, in a sooner time the end of the world is going to come. அது எந்தெந்த ரூபங்களில் வரப்போகிறது என்பதை வேதத்தில் பல்வேறு தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனமாய் உரைத்திருக்கிறார்கள். In what are all the ways of the form the end of the world is going to come, in the Bible by means of various prophets they have uttered the prophecy. பேதுரு சொல்கிறார், பூதங்கள் மூலமாக வானங்களும் பூமியும் பற்றி எரியும். Peter is saying, by means of the burning of the elements, the sun, therefore the sun, the sky and the earth, it will be burning. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இந்த பூதங்களை குறித்து பேதுரு இது கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே பேசியிருக்கிறார். In the book of 2 Peter chapter 3 verse 10, in the book of 2 Peter chapter 3 verse 12, before these elements were being discovered, Saint Peter he has spoken concerning that. அடுத்தபடியாக விஞ்ஞான உலகம் சொல்வது ஹைட்ரஜன் என்கிறதான ஒரு பூதம். And nextly the scientific world they are saying about the element called hydrogen. வானத்திலே நட்சத்திரங்களிலே சூரியனிலே இந்த ஹைட்ரஜன் என்கிற பூதம் பற்றி எரிந்து அது ஹீலியம் என்கிற மற்றொரு பூதமாக மாறுகிறது. In the sky, in the stars, in the sun, the hydrogen element is being found, and it is burning on, and it is being changed into another element called helium. ஒரு குறிக்கப்பட்ட அளவு ஹீலியமாக அந்த நட்சத்திரங்கள் மாறும்போது, ஹைட்ரஜன் எரிந்து ஹீலியமாய் மாறும்போது நட்சத்திரங்கள் வெடித்து சிதறும் என்று விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது. When hydrogen is burning on, and when it is being changed into the element called helium, therefore the scientific world it is saying that it will burst out, it will explode. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. அடுத்தபடியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, nextly in the book of Isaiah chapter 13 verse 13, அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? there what is the Lord saying? இந்த உலகத்தின் முடிவு நாளிலே பூமி எப்படி மாறும்? And in the day of the end of the world, how will the earth be formed? பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். And I will shake the heavens so that the earth must be removed off from its orbit. ஏசாயா 13:13. Book of Isaiah chapter 13 verse 13. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினாலே அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். Therefore I will shake the heavens, and the earth shall remove out of her place in the wrath of the Lord of hosts, and in the day of his fierce anger.
பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். I will shake the heavens so that the earth it must be removed off from its orbit. இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக படிப்படியாக இந்த பூமியிலே பல்வேறு மாற்றங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Under the basis of science, step by step there are changes occurring in this earth. அடுத்து பூமியை குறித்து இரண்டாவது தீர்க்கதரிசனம் ஏசாயா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In the book of Isaiah chapter 24 verse 1, the second prophecy concerning the earth. அதிலே தமிழிலே தேசம் என்று தவறாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் அது பூமி என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. And there in Tamil, therefore the translation is being done in a wrong way. It is being said as country, but in the English and also in the original tongue, and it is being said as the earth. அதாவது பூமியை அப்சைட் டவுன், தலைகீழாக, அதனுடைய ரொட்டேஷனை தலைகீழாக திருப்புவேன் என்கிற அர்த்தத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். And therefore the Lord has said that he will turn the upside down rotation of the earth. இன்றைக்கு நீங்கள் பூமியிலே நடைபெறுகிற மாற்றங்களை கவனித்து பார்த்தால், and today when you are considering the changes that is occurring in the earth, இங்கிலீஷ்ல வாசிப்போம் ஏசாயா 24:1. Behold, the Lord maketh the earth empty, and maketh it waste, and turneth it upside down, and scattereth abroad the inhabitants thereof. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. இந்த உலகத்துக்கு முடிவு வரும்போது, when the end for the world is going to come, பூமி தன் இடத்தை விட்டு நீங்க போகிறது. the earth is going to remove off from its position. பூமி பின்னிட்டு திரும்ப போகிறது. the earth is going to turn backwards. இப்போது கிளாக் வைஸ்ல சுற்றி கொண்டிருக்கிற பூமி இனி ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்ப போகிறது. the earth which is rotating in the clockwise direction, and it is going to start to rotate in the anti clockwise direction. அது ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்புமானால் இந்த பூமியிலே மனிதன் ஜீவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிரயாணம் பண்ண முடியாத சூழ்நிலை, 2 வீலர்லயோ 4 வீலர்லயோ எதிலும் பிரயாணம் பண்ண முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. and when it is going to rotate in the anti-clockwise direction, there will be such type of situation that the human being he cannot walk, and he cannot travel in the vehicle nor in the 2-wheeler or the 4-wheeler. இப்போது விஞ்ஞானிகள் சில படங்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்று வருகிறது. and certain of the scientists they have just released a picture. There are various changes being occurring in the magnetism of the earth. சாதாரணமாக பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் சவுத் போல் நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் காணப்படும். and commonly the magnetic field of the earth, the north pole will be found as positive charge, and also the south pole as negative charge. ஆனால் இப்போது நார்த் போல் நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் சவுத் போல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் மாறி வருவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். but now the north pole is being changed into negative charge, the south pole into the positive charge, the scientists they are saying. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்களோ இல்லையோ, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன். and if the scientists they are saying that or not, the Lord is saying that I will change the direction of the earth. பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும். the earth will be changed from its position. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். be glory to the Lord's holy name. ஆகவே இந்த உலகத்துக்கு வெகு சீக்கிரத்திலே, நினையாத நேரத்திலே ஒரு முடிவு வரப்போகிறது. and for the world in a sooner time, in the time that we don't know, an end is going to come. அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். and before that the secret coming of the Lord Jesus will be found. இந்த உலகத்துக்கு வரக்கூடிய முடிவுக்கு, அழிவுக்கு தப்பும்படியாக தேவன் தம்முடைய மனவாட்டி சபையை தம்முடைய ரகசிய வருகையிலே சேர்த்துக் கொள்ளும்படியாக மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுகிறார். and so that the people of God, the bridal church, they must be escaped off from this tribulation, escaped off from the end of this world, and therefore the Lord Jesus Christ he will appear in the mid sky for the bridal church. அப்படியானால் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட நமக்கு சில தகுதிகள் தேவையாயிருக்கிறது. and if it be so that we must be raptured in his coming, there are certain eligibility being found, and it must be found in us. அதாவது பூமியில் உயிரோடு இருக்கும்போதே இப்ப பொதுவாக எல்லாரும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தான் அதிகமாய் சிந்தித்து அதற்காக பிரயாசப்பட்டு உழைக்கிறார்கள். and commonly all the people living in this earth, they are thinking concerning the future life, concerning the progress of their future life, and they are toiling for that. தேவ ஜனங்களும் கூட தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, இந்த பூமியில் அவருடைய எதிர்காலத்தை குறித்து அதிகமாய் பாரப்படுகிறார்கள். and even the people of God, they are being burdened much for the future life and also for the future life of their children. ஆனால் ஒருவரும் தங்களுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்ப்பதில்லை. but none of them, they are not thinking that how must be their end. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். be glory to the Lord's holy name. அப்ப தன்னுடைய முடிவை, இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய முடிவு மகிமையா இருக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு அப்படி நினைத்து பார்த்து யார் ஜீவிக்கவில்லையோ அவர்களை கர்த்தர் அதிசயமாய் தாழ்த்துகிறார் என்று புலம்பல் 1ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். In the book of the Lamentation chapter 1 verse 9 we are studying that the people, those who are not considering their end, that their end must be glorious, the Lord is bringing such type of people wonderfully to down. அதிசயமாய் தாழ்த்துகிறார் என்று சொன்னால், Therefore the meaning it is being said that the people they are being brought down wonderfully. ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்பட்டு இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று பிரயாசப்படும்போது அவர்கள் மனதிலே வாஞ்சிக்கிற நினைக்கிற அந்த இலக்கை அடைய முடியாத அளவுக்கு தேவன் தாழ்த்துகிறார். When the people of God, he is toiling much on and on so that he must attain the goal, and therefore the Lord God is bringing them down wonderfully. மறுபக்கத்திலே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பாதாள பரியந்தம் தேவன் அவர்களை தாழ்த்துகிறார். On the other hand, what is the meaning of it? Till the intents of the hell, the Lord is bringing them down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Book of Deuteronomy chapter 32 verse 29. Oh, that they are wise, that they understood this, and that they would consider their later end. அதுல உபாகமம் 32:29 அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? Therefore what is the Lord expecting? நம்முடைய ஜனம் ஞானம் அடைய வேண்டும். His people they must be wise. உணர்வு அடைய வேண்டும். And they must have the heart of urging. தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். And it will be good that the people they would consider the end. இப்ப புலம்பல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வரும்போது, and when we are returning to in the book of Lamentation chapter 1 verse 9, அங்கே தேவ ஜனங்கள் எல்லாரையும் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக ஒப்பிட்டு சொல்லுகிறார் கர்த்தர். and therefore the Lord is comparing all the people of God to a woman. அந்த ஸ்திரீயினுடைய வஸ்திரத்திலே அந்த வஸ்திரத்திலே அசுத்தம் காணப்படுகிறது. In the skirts of that woman filthiness is being found. அவருடைய வஸ்திரத்திலே அசுத்தம் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And therefore the filthiness being found in the skirts in the original tongue, there are various meanings being given for it. ஆங்கிலத்திலே filthiness என்று எழுதப்பட்ட வார்த்தைக்கு மூல பாஷையிலே பல அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். And in English the word filthiness is being used in the original tongue, various meanings is being given. அசுத்தமான நிலவரம், and it is a dirty situation, அருவருப்பான நிலவரம், and it is a situation of defilement, தீட்டுப்பட்ட நிலவரம், and it is a situation that you are being defiled, அந்த வஸ்திரமானது கிழிந்த நிலவரம், and that garment is being found in the state of tearingness, அது கந்தையான நிலவரம், and it is a situation that you are being found in the garments of rags. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. இப்போ அவருடைய வஸ்திரம் என்பது நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. The meaning of the garment, it specifies our life. எழுத்தின்படியான வஸ்திரத்தை குறித்து அல்ல இங்கே கர்த்தர் சொல்லுவது, and it's not the literal garment that the Lord is speaking here. அந்த வஸ்திரம் என்பது நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. The garment specifies our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தால், and she was not considering her end. இவருடைய வஸ்திரமானது தீட்டுப்பட்ட நிலவரத்திலே இருக்கிறது. The skirts of her was being found in the state of filthiness. பிரியமானவர்களே, நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு சில வஸ்திரங்களை கொடுக்கிறார். அந்த வஸ்திரங்கள் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். And oh beloved ones, therefore the Lord God is giving certain types of attire to us, and if we are having that attire we can enter into the kingdom of heaven, and without that we cannot enter. இப்போது சில நாட்களுக்கு முன்பாக, இந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு செய்தியை நீங்கள் படித்திருக்கலாம். And before a few days, before a month, you would have read a news. எத்தனை பேர் படித்தீர்களோ தெரியாது. And I don't know how many of you have read that. ஒரு நீதிபதி தமிழ்நாட்டிலே சென்னையிலே ஒரு கிளப், சென்னை என்று தான் நினைக்கிறேன், அங்க ஒரு கிளப்புக்குள் பிரவேசித்தார். And a judge in Tamil Nadu in the city of Chennai, and he just entered into a club. அப்போது இவர் வேஷ்டி அணிந்திருந்தார். And he was being attired with வேஷ்டி. அந்த கிளப்புக்குள்ள போனபோது அவர் நீதிபதி, சாதாரண மனிதன் இல்ல, ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவர், ஒரு நீதிபதி. ஆனால் அவர் வேஷ்டியை அணிந்த அந்த கிளப்புக்குள்ள போனபோது உள்ளே அனுமதிக்கவில்லை. And when he entered into the club, he was a judge, and he is not an ordinary person, he is a man of great dignity, great position. When he entered into the club, he was not allowed to enter inside. ஏனென்றால் இந்த கிளப்புக்குள் வர வேண்டுமானால் இன்னென்ன வஸ்திரங்கள் உடுத்திருக்க வேண்டும், உங்களுக்கு அந்த வஸ்திரம் இல்லை, நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. And because so that you must enter into this club, and there are various attire that you must be attired with, you are not having that attire, so therefore you cannot enter inside. இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை வாதாடி அவர்கள் என்ன செய்தார்கள், வேஷ்டி கட்டி செல்லுகிறவர்களுக்கு யாராயிலும் தடை எங்காவது உண்டாக்கினால் 1 ஆண்டு ஜெயில் என்று சட்டமன்றம் தீர்மானம் ஏற்றியிருக்கிறது. And before a few days the legislative assembly, it has made a law that whoever the person and whatever is being attired with the vesti, and wherever he can go, and therefore no hindrance must be done, and therefore a law is being proclaimed in the legislative assembly. இந்த பூமியிலே காணப்படுகிற ஒரு சாதாரண கிளப்புக்கு
வேசியோடு போன வேளையில் உள்ளே அனுமதிக்கவில்லை. And in this country a common club, and therefore the man who has entered with vesti, he was not being allowed to enter inside. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 22 அதிகாரத்தில், The Lord God Jesus Christ in the book of St. Matthew chapter 22 is saying, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. The kingdom of heaven is compared to that of the king who has just made a marriage for his son. மத்தேயு 22 அதிகாரம் Book of Matthew chapter 22 verse 1. இயேசு மறுபடியும் அவர்களோடு உமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரருக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. And Jesus answered and spake unto them again by parable and said, The kingdom of heaven is like unto a certain king which made a marriage for his son. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. இங்கே இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார், ஒரு உவமையை சொல்லுகிறார். Here the Lord Jesus Christ is saying an incident concerning the kingdom of heaven, a parable. அந்த கல்யாண விருந்துக்கு பலரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். And many are the people they were being called for that house of feast. அழைக்கப்பட்டவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள். And many are the people they were being called and they denied that. அப்ப வேறு சிலரை அழைத்து கொண்டு வந்து அந்த கல்யாண விருந்து சாலை நிரம்பி வழிந்தது. A few of the people they were being invited, and therefore the house of feast it was being full. இனி மத்தேயு 22 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். And let us read book of 13 வரை, 11 முதல் 13 வரை. Book of St. Matthew chapter 22 verse 11 to 13. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவரை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். And when the king came in to see the guest, he saw there a man which had not on a wedding garment, and he saith unto him, Friend, how camest thou in hither not having a wedding garment? And he was speechless. Then said the king to the servants, Bind him hand and foot, and take him away, and cast him into outer darkness. There shall be weeping and gnashing of teeth. இயேசு சொன்ன இந்த சம்பவத்தை கவனித்து பாருங்கள். And you must consider the incident being said by the Lord Jesus. இந்த சம்பவத்துக்கு பல்வேறு ஆவிக்குரிய விளக்கங்கள் இருக்கிறது. And there are various spiritual meanings for this incident. நான் உங்களுக்கு ஒரு கோணத்தில் சொல்லுகிறேன். And under one corner I am just saying about this. இங்கே கல்யாண வீட்டுக்கு வந்த விருந்தாளி அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் இருக்கிறான். A guest who was being found in the wedding house, and he was not having the wedding garment. இந்த கல்யாணத்திலே ஒரு தகப்பனை பார்க்கிறோம், அது பிதாவை காட்டுகிறது. And in this wedding we are seeing a father, and that specifies the father. அங்கே ஒரு குமாரனுக்கு ஒரு கல்யாணம், அந்த குமாரன் கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறது. And a marriage is being conducted for the son, and that son specifies the Lord Jesus Christ. இந்த அதிகாரத்திலே ஒரு நபர் மறைந்து இருக்கிறாள். And in this chapter he is being hidden. மறைந்து இருக்கிறாள், அது மணவாட்டி மறைந்து இருக்கிறாள். And a bride is being hidden, a woman is being hidden. அதாவது மணவாட்டியை குறித்து எழுதப்படவில்லை. And concerning the bride it is not being written here. ஒரு தகப்பன் தன்னுடைய ஒரு ராஜா, அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணம் செய்கிறார். A king, and he is just making a marriage for his son. அந்த தகப்பன் பிதாவாகிய தேவன். And that father is God the Father. அந்த மகன் கர்த்தராகிய இயேசு. The son is the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய விவாகம் நடைபெற போவதாக வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In the book of the Revelation we are studying for the Lord Jesus Christ, a marriage is going to be held. நாமே மணவாட்டி சபையாக அன்றைக்கு மணவாட்டியாக காணப்பட போகிறோம். And we are going to be found as the bridal church, and we are going to be found as the bride. இங்கே மணவாட்டி மறைந்து காணப்படுகிறாள். And here the bride is being found in a hidden state. அங்கே விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். And there the guests were being invited, and they are being found there. பொதுவாக யூதர்கள் மத்தியிலே ஒரு பழக்கவழக்கம் இருந்தது. And commonly a custom was being found amidst the Jewish people. ஒரு ராயல் வெட்டிங் நடக்கும்போது, and when a royal wedding is being held, ஒரு பணக்காரர் தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்யும்போது, and when a wealthy person is conducting a marriage for their children, வரக்கூடிய விருந்தாளிகளுக்கெல்லாம் இலவசமாக இவங்களே வஸ்திரத்தை கொடுப்பார்கள். and all the guests, those who are coming up for that function, and therefore the garment he will just give it to that guest. எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மாக அது காணப்படுமா? And therefore all the same type of garment will be found for all the type of people. அப்ப விவாகத்துக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் தங்களுடைய சொந்த வஸ்திரங்களை மாற்றிவிட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மணமகன் தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்தை உடுத்தி விட்டுதான் அந்த விருந்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். And therefore all the guests who are coming up for the wedding, they must remove the garments off, and they must put the wedding garment, and after that they must enter into that wedding house. ஒருவேளை யாராயிலும் இந்த வஸ்திரத்தை உடுத்தாமல் பிரவேசித்தால் அது மணமகனுடைய தகப்பனை அலட்சியம் பண்ணுவதாக அது கருதப்படும். மாத்திரமல்ல, அந்த வஸ்திரத்தை உடுத்தாதவர்களை
அந்த விவாக விருந்திலே அனுமதிக்க மாட்டார்கள், வெளியே அனுப்பி விடுவார்கள். And maybe if any one of them they're not having the wedding garment, and it is the meaning that they have not respected the father and also the son. And the second thing is that they will not be entered into the wedding house. அந்நாட்களில் நடைமுறையில் இருந்த ஒரு சம்பவத்தை தான் இயேசு குறிப்பிட்டு பரலோக ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். The Lord Jesus Christ, he was just mentioning an incident that was being found as a custom for those people, and he was comparing that with the kingdom of heaven. இங்கே கவனித்து பாருங்கள், ஒரு பெருந்திரளான கூட்டம். And here you must consider a large multitude of people. அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இந்த குறிக்கப்பட்ட மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்ததை யாரும் கவனிக்கவில்லை. And therefore the people, those who are being found in the large multitude of people, none of the people, they did not consider that this person, he was not having the wedding garment. ராஜாவின் ஊழியக்காரர்களுடைய கண்களுக்கும் அது தெரியவில்லை. The ministers of the king, for their eyes it was not visible to them. ஆனால் எஜமான் வந்தபோது அவருடைய கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. But when the master came, and it was being much very visible to his eyes. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்திலே கடந்து வந்த நம் ஒவ்வொருடைய ஜீவியத்தின் நிலவரம் ஒருவேளை நம்மோடு இருப்பவர்களுக்கு, விசேஷமா உங்களுடைய குடும்பத்தாருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். And oh beloved child of God, each and every one being gathered here, maybe the situation of a life, maybe the members of the family, they do not know about it. ராஜாவின் ஊழியக்காரராகிய சபையினுடைய ஊழியக்காரர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். The ministers of the king, and in the congregation, the saints of God, the servants of God, maybe they don't have a knowledge concerning that. நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு அமர்ந்து இருக்கிறீர்கள், ஒருத்தருடைய ஜீவியம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். And you are being seated beside each other, and maybe the life of one, maybe that life is not being known by the other person. நம்முடைய அந்தரங்க ஜீவியம், நம்முடைய உள்ளான நிலவரம் சகலத்தையும் காணக்கூடிய அக்னி ஜுவாலை உள்ள கண்களுள்ள ஒரு எஜமான், ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். And there is a master, there is a Lord for us, who is having the fiery flames of eyes, and therefore he seeth all the intents and all the secret life of us. அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருப்பதாக வேதம் சொல்கிறது. The Bible says that before him everything is being found nakedness, and everything is being found in the state of openness. ஆகவே இங்கே எஜமான் கண்டுபிடித்து விட்டார். And therefore the master has sought it out here, சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். and he is calling, "Oh friend, உன் கல்யாண வஸ்திரம் எங்கே?" where is your wedding garment? அவன் தன்னுடைய சொந்த வஸ்திரத்தோடு அவன் காணப்படுகிறான். And he was being found with his own raiment. இலவசமாய் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை அவன் அலட்சியம் பண்ணிவிட்டான். The garment which was being given as a freebie, and he has despised that garment. உடனே தேவன் அங்க என்ன சொல்லுகிறார்? And suddenly what is the Lord saying there? அவனை கையும் காலும் கட்டி கொண்டு புறம்பான இருளிலே போடப்பட்டது. And his hands and feet must be bound, and he must be cast into the outer darkness. பூமியின் தாழ்விடங்களிலே பாதாளம் காணப்படுகிறது. And in the entrance of the earth, in the depth of the earth is being found the hell. இது தற்காலிக நரகமாக இருக்கிறது. And this is a temporal hell. அதிலே 3 பிரிவுகள் காணப்படுகிறது. And there are 3 types of classification being found: பாதாளம், hell, புறம்பான இருள், outer darkness, அகாதமான பாதாளம் அல்லது பாதாள குழி. and therefore the bottomless pit, and therefore the hell. நான் வாசித்த வசனம் புலம்பல் 1:9 என்ன வாசித்தோம்? The verse that we have studied in the book of Lamentation chapter 1 verse 9. தன்னுடைய வஸ்திரத்தை குறித்து ஜாக்கிரதையாயிராமல், And she was unaware of her skirts. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதவர்கள் யாரோ, And therefore the people, those who are not considering their end, அவர்களை தேவன் அதிசயமாய் தாழ்த்துகிறார். and for those people the Lord is bringing them down wonderfully. இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனிதன் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டான் பாதாள பரியந்தம், புறம்பான இருள் பரியந்தம். The man who was not having this wedding garment, and he was being brought down wonderfully in the outer darkness till the stage of hell. இந்த சம்பவத்திலிருந்து ஒரு கோணத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார். And right from this incident, in one angle looking unto us, the Holy Spirit is asking. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஊமையை நாம் பல்வேறு ஆவிக்குரிய கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். And again I say that in various spiritual angles this parable can be meditated. நான் இந்த காலை வேளையில் ஒரு கோணத்தில் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And in this morning time, under one angle I am just saying it to you. அந்த விருந்தாளியுடைய வஸ்திரத்தை குறித்து தேவன் இவ்வளவு கருத்துள்ளவராய் இருப்பாரானால், And if the Lord is having a great thought concerning the wedding garment of that particular guest, ஒரு விருந்தாளியாக, ஒரு பார்வையாளனாக அந்த விவாகத்திலே பங்கெடுக்க வந்த ஒரு மனிதன் அந்த இலவசமாய் கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தாத போது அவன் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டிருக்க கூடுமானால், and he was being found as a human being, he was being found as a guest for that wedding, and if he was not having that wedding garment, and for the sake of that he was being cast into the outer darkness. அப்படியானால் தன்னுடைய குமாரனுக்கு வரக்கூடிய அந்த மணவாட்டியினுடைய வஸ்திரத்தை குறித்து தேவன் எவ்வளவு கருத்துள்ளவராயிருப்பார். And if it be so, the bride who is being found as the bride for the Lord Jesus, and therefore how the Lord will be concerning about that.
எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கேட்கிறார், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? And in the book of Jeremiah chapter 2, the Lord is asking, can a girl, she just forget the ornaments of her, and can a bride forget her raiment? இன்றைக்கு மணவாட்டியாய் மாறும்படியாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்தெடுத்ததான தேவனுடைய சபை தன்னுடைய வஸ்திரங்களை குறித்து, மணவாட்டிக்குரிய வஸ்திரங்களை குறித்து கவலையற்று இருக்கிறது. And oh, the people of God, so that you are being called, you must be formed as the bridal church of him, and therefore the bridal church has forgotten the raiment of her. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது? And oh, beloved child of God, how is the condition of your raiment? வேதத்திலே சில வஸ்திரங்களை குறித்து நாம் படிக்கிறோம். And in the Bible we are studying about various raiments. முதலாவதாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாய் இருந்தது. And first of all, the garment of the chief priest called Joshua, it was a dirty garment. சகரியா 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். In the book of Zechariah chapter 3 we are studying. அவன் அழுக்கு வஸ்திரம் உடையவனாய் இருந்தான். And he was being found as a dirty garment. நான் துவக்கத்திலே சொன்னேன், வஸ்திரம் என்பது எழுத்தின்படியான வஸ்திரம் அல்ல, நம்முடைய சுபாவத்தை காட்டுகிறது. And in the commencement I have just said, the garment that is being said, it's not the literal garment, but it signifies a character. அங்கே காணப்பட்டது ஒரு சாதாரண நபர் அல்ல. And that person, it was being found that he was not an ordinary person. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். And he was the man who was doing the ministry of priesthood. அதுவும் பிரதான ஆசாரியன். And he was the high priest. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். And he was being found wearing the dirty garment, and he was standing there. அந்த அழுக்கு வஸ்திரத்துக்கு அர்த்தம் என்ன? And what is the meaning of that dirty garment? அதே அதிகாரம் சகரியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்கள். And in that chapter, book of Zechariah chapter 3, you must go to your residence and you must study that chapter. அந்த அழுக்கு வஸ்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் அக்கிரம ஜீவியம். The meaning of the dirty garment is being given, the meaning of it is the life of wickedness. அக்கிரம ஜீவியம், the life of wickedness. அதைத்தான் அழுக்கு வஸ்திரம் என்று இங்க ஆண்டவர் குறிப்பிடுகிறார். And therefore the Lord is pointing out that that is a dirty garment. இரண்டாவதாக வேதத்திலே யூதாவிலே ஒரு வஸ்திரத்தை குறித்து நாம் படிக்கிறோம். And secondly, in the Bible, in the book of Jude, we are studying about another type of attire. யூதா 23ஆம் வசனத்திலே, book of Jude verse 23, மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and it is being written about the garment being spotted with flesh. இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரம் கரைப்பட்ட நிலவரத்தில், மாம்சத்தால் கரைப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறது. The garments of many of the people of God, and therefore the garments of them is being spotted with flesh. யூதா 23, book of Jude verse 23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். And others say with fear, pulling them out of the fire, eating even the garment spotted by the flesh. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம், and it is a garment spotted by flesh. அதன மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்றால் என்ன? And what is the meaning of the garment being spotted by flesh? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். In the book of the Galatians chapter 5, right from verse 19 to 23, when you are studying, அதிலே ஏதாயிலும் ஒரு சுபாவம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. and if any one of the characters, if it is going to be found, the works of the flesh are being manifested. அதிலே ஒரு சுபாவம் நமக்குள் இருந்தாலும் நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது. And if any one of the characters being found inside us, our garments is being spotted. கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு நபரும் மணவாட்டியாய் மாற முடியாது. And if any one of the people of God, if the garments of them is being spotted, they cannot be found as a bride. கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு ஒரு நபரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. And bearing the garments with spottedness, and any one of the person, he cannot enter into the kingdom of heaven. இன்றைக்கு வேஷ்டியை அணிந்து அந்த கிளப்புக்கு போன அந்த நீதிபதிக்காக வழக்காடும்படியாய் வாதாடும்படியாய் சட்டமன்றம் காணப்படுகிறது. And therefore the legislative assembly is being found for the sake of one judge who just entered into the state of Vesti, and therefore the people, they were arguing for that one person. ஆனால் நாம் மணவாட்டியின் வஸ்திரம் இல்லாமல் செல்லும்போது தூதர்கள் தடுத்து நிறுத்துவார்கள். எந்த சட்டமன்றமும் எந்த பாராளுமன்றமும் அதிலிருந்து நம்மை தப்புவிக்க முடியாது. But we are not having the bridal garment, and we will just enter into the kingdom of heaven, but the angels of God, parliament or the legislative assembly, it will not argue for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. ஆகவே மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம், and therefore the garment spotted with flesh. அங்கே சில சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And there are certain types of characters it is being said. பொறாமை இருக்குமானால், and if it is jealousy is being found, பகை இருக்குமானால், and if wrath is being found, அசுத்தம் இருக்குமானால், if uncleanness is being found, இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்கள்ல ஏதாயிலும் ஒன்று நமக்குள்ள இருக்குமானால், and if such type of evil characters, if any one of the characters is going to be found, மாம்சத்தினால் நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்ட வஸ்திரமாக இருக்கிறது. and it is being found as a spotted garment. மூன்றாவதாக
நாம் பொட்டழித்து போன ஒரு வஸ்திரத்தை குறித்து யோபின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். And thirdly, in the book of the Job we are studying about the garment being rotted by means of the moth. அடுத்து கந்தையான வஸ்திரத்தை குறித்து ஏசாயா 64:6 எழுதப்பட்டிருக்கிறது. In the book of the Isaiah chapter 64 verse 6 it's being said about the garments of filthy rags. அது மனிதனுடைய சுய நீதியை காட்டுகிறது. And that specifies the self righteousness of the human being. நம்முடைய ஜீவிதத்தில் உள்ள தவறுகளை ஒத்துக்கொள்ளாத அனுபவம். And that is the experience that we are not realizing, we are not accepting the faults and the errors of us. நம்முடைய ஜீவிதங்களில் குற்றங்கள் இருக்கும், ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டோம், மற்றவர்களை காரணமாக சொல்லுவோம். And in our life there are blames, but we will not acknowledge that, and we will tell that the people they are the reason for that. ஆதாமிடத்திலே தேவன் கேட்டபோது, and when the Lord asked to Adam, நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை நீ புசித்தாயா என்று கேட்டபோது, and when the Lord asked that you must not eat the forbidden fruit, but when you have eaten that forbidden fruit, and when the Lord has asked that, தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் புசிக்க கொடுத்தாள் என்று சொல்லுகிறான். and he is saying that, oh Lord, you have given that woman to me, and she just gave that fruit to me to eat. அப்ப தன்னுடைய வாழ்க்கையில பிரமாணத்தை தான் மீறினதற்கு, தனக்குள்ள பாவம் வந்ததுக்கு காரணம் முதலாவது தேவன், இரண்டாவது இந்த ஸ்திரீ. And therefore he is just pointing out that first of all the Lord, he is the accuser, and second is the woman, so that he has transgressed the commandment, the law. இதான் கந்தையான வஸ்திரம். And this is the garment of filthy rags. இதான் மனிதனுடைய சுய நீதி. And this is the self righteousness of the human being. எத்தனையோ குற்றங்கள் ஜீவியத்தில் இருக்கும். And there are many blames being found in his life. எத்தனையோ பாவங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். And there are various types of sins being found in his life. ஆனால் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். But they are blaming others. இரண்டாவது ஏவாளை பார்த்து கேட்கிறார். And secondly, looking unto Eve, the Lord is asking, அவள் என்ன சொல்லுகிறாள்? what is she saying? நான் குற்றவாளிதான். I am a blameful person. உம்முடைய பிரமாணத்தை நான் மீறிவிட்டேன். And I have transgressed thy commandment. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கவில்லை. And she did not ask that, oh Lord, you must forgive me. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். And she is saying that the serpent has beguiled me. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh beloved people of God, உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய தோல்விகளுக்கு நீ சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் காரணம் சொல்லுகிறாயா? and all the failures that you are meeting in your life, are you just blaming all the situations and the instances that is occurring in your life? இல்ல எனக்குள்ள தோல்வி வர இன்னார்தான் காரணம் என்று வேறொரு நபர் மேல் கைகளை காட்டுகிறாயா? And no, you are just showing your hand upon other person, that person is the reason for all the problems in my life. அப்படியானால் நீ கந்தையான வஸ்திரத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். And if it be so, you are just standing with the garments of filthy rags. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. அடுத்தபடியாக அசுசிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை குறித்து நாம் படிக்கிறோம். And nextly we are studying about the garments of filthiness. கர்த்தர் ஒரு சபைக்கு தூது கொடுக்கும்போது, and when the Lord is giving a sermon to a particular church, வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், in the book of the Revelation we are studying, இந்த தங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்கள் இருக்கிறார்கள். and there are also people those who are not defiling the garments. சர்தை சபையை குறித்து சொல்லும்போது, and concerning the particular church he is saying, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், book of Revelation chapter 3 verse 4, Thou wast a few names even in Sardis, which have not defiled their garments, and they shall walk with me in white, for they are worthy. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இங்கே சில பேர் மாத்திரம்தான் தங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் இருந்ததாக கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். and here certain of the people the Lord is giving a witness that they have not defiled the garments. சர்தை சபையிலே சில பேர் மாத்திரமே தங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்களாய் இருந்தார்கள். and in the congregation of the church called Sardis, and certain of the people they have not defiled the garment. அப்ப சர்தை சபையிலே காணப்பட்ட अनेक தேவ ஜனங்கள், விசுவாசிகள் தங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தினவர்களாய் இருந்தார்கள். and many of the people of God, many of the believers being found in the congregation of Sardis, they have defiled the garments. அப்ப இந்த அசுசி என்று சொல்லும்போது, the meaning of this defilement, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, book of 2 Corinthians chapter 7 verse 1, நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசி இருக்க கூடாது. and there must not be found any filthiness being found in the flesh and also in the spirit. சுருக்கமாய் சொல்லப்போனா நம்முடைய ஆவியில கூட அசுசி இருக்க கூடாது, சிந்தையில கூட அசுசி இருக்க கூடாது. and in a nutshell, when we are going to say, in our mind, in our spirit, there must not be any filthiness. இன்றைக்கு நமக்குள்ள அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். and though we might not have that experience, ஆனா அப்படி ஒரு ஜீவியத்துக்காக நாம் தவிக்க வேண்டும். but we must earn for such type of life. அப்படிப்பட்ட ஜீவியத்துக்காக நாம் புலம்ப வேண்டும். and we must lament for such type of life. அப்படிப்பட்ட ஜெய ஜீவியத்துக்காக நாம் வருத்தப்பட்டு அலற வேண்டும். and we must worry for such type of life of victory, and we must groan for that. அப்படிப்பட்ட ஜெய ஜீவியத்துக்காக ராக்காலங்களிலே கண் விழித்து ஜெபிக்க வேண்டும். and such type for the life of victory day and night, we must be awakened and we must pray. ஒரு ஜெய ஜீவியத்துக்காக நாம் உபவாசிக்க வேண்டும். and for the life of victory we must fast. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், book of 2 Corinthians chapter 7 verse 1, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான
எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. ஆகவே தான் இயேசுவின் ரகசியங்களை யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? In the secret coming of the Lord Jesus, who will be taken up? 1 தெசலோனிக்கர் 5:23 படிக்கிறோம். In the book of 1 Thessalonians chapter 5 verse 23 we are studying. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. And let the God of peace sanctify you wholly. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. And maybe your spirit, soul and body, it must be preserved blameless on the day of the coming of God. அப்ப ஆவியிலும் அசுசி இல்லாத ஒரு ஜீவியம். And there must not be found any filthiness being found in the spirit. அடுத்து யூதா 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Nextly in the book of Jude verse 8 when we are studying, நாம் காண்கிற சொப்பனங்கள் கூட நம்முடைய ஜீவியத்தை அசுசிப்படுத்தி விடுகிறது. and all the dreams that we are seeing, it will defile our life. நீங்கள் கிரியைகளிலே பாவம் செய்யாமல் இருக்கலாம். And maybe by means of the works you are not sinning. நாம் காண்கிற சொப்பனங்கள் கூட நம்முடைய மாம்சத்தை அசுசிப்படுத்தி விடுகிறது. And all the dreams that we are seeing, and that is defiling our life. யூதா 8ஆம் வசனம். Book of Jude verse 8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். Likewise also these filthy dreamers defile the flesh, despise dominion, and speak evil of dignities. சொப்பனங்கள் நம்முடைய மாம்சத்தை அசுசிப்படுத்தி விடுகிறது. The dreams defile our flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. ஆகவே நாம் எப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு காணப்படுகிறோம்? And therefore how the type of garment, as which type of garment we are being found. அடுத்து வேதத்தில் சிறையிருப்பின் வஸ்திரங்களை குறித்து நாம் படிக்கிறோம். And nextly in the Bible we are studying about the garment of captivity. யோயாக்கீன் ராஜா சிறையிருப்பின் வஸ்திரங்களோடு காணப்பட்டான். And therefore King Jehoiachin, and he was being found with the garment of captivity. இந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கிறது ஏதாயிலும் சில காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடப்பது. And therefore the meaning of the garment of captivity, it gives us certain knowledge. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். And each and every type of people, and they are being burdened, and they are being slave to certain sin. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பொல்லாத சுபாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். And each and everyone, they are being burdened to certain of the evil characters. இதுதான் சிறையிருப்பின் வஸ்திரங்களாக இருக்கிறது. And that are the garments of captivity. இந்த வஸ்திரங்கள் மாற வேண்டும். And these garments must be changed. மணவாட்டியின் வஸ்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we must get the garments of heaven. முதலாவதாக ஏசாயா 61:10 நாம் படிக்கும்போது, And first of all in the book of Isaiah chapter 61 verse 10 when we are studying, அங்கே ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and it is being written that the garments of salvation was being given, and I was being clothed with the robe of righteousness. நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. And when we are getting the remission of sins, this garments of salvation is being given to us. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்போது இந்த நீதியின் சால்வை நமக்கு கொடுக்கப்படுகிறது. And when we are obeying to the truth of water baptism, this robe of righteousness is being given to us. மூன்றாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்போது, And thirdly when we are receiving the anointing, நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். in the book of the Proverbs we are studying, அங்கே பலமும் அலங்காரமுமான உடுப்பு குணசாலியான ஸ்திரீயுடைய உடுப்பு. and therefore the clothing of the virtuous woman is the clothing of strength and honor. பலமும் அலங்காரமான உடுப்பு. And therefore the clothing of strength and honor. அடுத்தபடியாக பொற்சரிகை என்கிற வஸ்திரத்தை குறித்து சங்கீதம் 45 படிக்கிறோம். And nextly in the book of the Psalms chapter 45 we are studying about the garment of wrought gold. அது நமக்கு இருக்கிற விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. And that specifies the life of faith that we are having. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். And by means of faith, if none of the things is coming, that is sin. விசுவாசியாதவர்களை கர்த்தர் அழித்தார் என்று யூதாவிலே வாசிக்கிறோம். In the book of the Jude we are studying that the man who was not believing, and therefore the Lord has destroyed him. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord is saying that the just shall live by faith, and if it is going to backslide, and therefore my spirit will not be willing with him. கர்த்தரே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And your faith is the faith that will overcome the world. ஆகவே விசுவாசம் என்பது பொற்சரிகைக்கு அடையாளமாக இருக்கிறது. And therefore the meaning of the faith, it specifies the garment of wrought gold. பொற்சரிகை விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. And this wrought gold is being found, the comparison of the faith. நாம் விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும். We must do the life of faith. அவிசுவாசம் இருக்கக்கூடாது. And unbelief must not be found. வியாதி வரும்போது தெய்வீக சுக சத்தியத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். When there are sickness, when there are diseases, we must be steadfast continuously in the truth of the divine healing. அடுத்தபடியாக சங்கீதத்திலே அடுத்த வசனத்திலே நாம் சித்திரத்தையல் 45ஆம் சங்கீதத்திலே சித்திரத்தையல் ஆடையை குறித்து படிக்கிறோம். And nextly in the book of Psalms chapter 45 we are studying about the garment of needlework. 45:14 சித்திரத்தையல் ஆடையும் 45:13 பொற்சரிகை குறித்தும் படிக்கிறோம். And in Psalms 45 verse 13 we are studying about the garment of wrought gold, and verse 14 we are studying about the garment of needlework.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. ஆகவே சித்திர தையலாடை என்பது கர்த்தருக்காக சத்தியத்துக்காக பாடுபடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. The meaning of needlework is the life of the experience that you are suffering or toiling for the truth, for the doctrines and for the Lord. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வீட்டில் படித்து பாருங்கள். And concerning the saints of the Old Testament period in the book of the Hebrews chapter 11, you must go to your residence and you must study. புதிய வானத்துக்கு போகக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட பாதைகளிலே கடந்து சென்றிருக்கிறார்கள். The saints of God, so that they must enter into new earth, and in what are all the ways they were entering into. சிங்கத்தின் கெபிகளுக்குள்ளே போனார்கள். And they just entered into the cave of lions. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளே போனார்கள். And they just entered into the burning fiery furnace that was being heated for 7 times. கல்லறி வாங்கினார்கள். And they just received the pelting of stones. பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். And they were being killed by means of the sword. வாளால் அறுப்புண்டார்கள். And they were being killed by means of the sword. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. The world was not being found as a vessel for them. இப்படி பல்வேறு பாதைகளில் அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். And in such type of ways the people they were walking. ஆகவே நமக்கு ஒரு சித்திர தையலாடை தேவையாயிருக்கிறது. And therefore a needlework is very essential for us. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். And if you are going to suffer with him, and we will reign with him. அடுத்தபடியாக 6வது வஸ்திரம் வெண் வஸ்திரமாய் இருக்கிறது. And nextly the another type of garment is the garment of white. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தோமே. In the book of Revelation chapter 3 we have studied. சர்தை சபையிலே வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் உண்டு. And in the church of Sardis there were certain people, those who are not defiled the garment. அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And therefore the Lord is saying that the people they will be clothed with white raiment and they will walk with me. தோல்வி உள்ளவர்களுக்கு அல்ல, and it is not with failures. ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு இந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. The people those who are having victory over victory, this garments of victory is being given to them. பாவத்தை ஜெயிப்பவர்கள், and therefore the people those who are having victory over sin, வியாதியை ஜெயிப்பவர்கள், the people those who are having victory over disease, மாம்சத்தை ஜெயிப்பவர்கள், the people having victory over flesh, உலகத்தை ஜெயிப்பவர்கள், having victory over the world, பிசாசை ஜெயிப்பவர்கள், having victory over the devil, அந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும். and you must have victory over the dragon. அதை ஜெயித்தால் தான் சிங்காசனத்துக்கு போக முடியும். And when you are having victory and you can go to the throne. அப்ப எப்படி ஜெயித்தார்கள்? And how the people they were victorious? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தங்களுக்கு மரணம் வருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 படிக்கிறோம். In the book of the Revelation chapter 12 verse 11 we are studying that by means of the blood of the lamb, by means of the word of the testimony, they have overcoming that dragon. அருமையான தேவனுடைய பிள்ளையே, oh beloved child of God, ஜீவியத்தில் ஏதாவது தோல்விகள் காணப்படுகிறதா? and is there being found failures in your life? ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? and you are just earning that you are not being victorious over certain thing. வருடக்கணக்காக சில காரியங்களில் தோல்வியில் நிலைத்திருக்கிறாயா? and for years and years are you being steadfast in the failures? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீ ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. and by means of the blood of the lamb, by means of the word of the testimony, it is very important so that you must be victorious. ஆகவே ஜெயம் கொண்டவர்களுக்கு இந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. and they that are victorious, this garment of whiteness is being given to them. 7வது வஸ்திரம் அது மணவாட்டியின் வஸ்திரம். இயேசு வரும்போது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். and 7th garment is the garment of the bride, and that is the white and the clean garment. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. in the book of the Revelation chapter 19 it's being written, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, and therefore the marriage of the lamb has come. 19:7-8 and 19 verse 7 and 8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife hath made herself ready. And to her was granted that she should be arrayed in fine linen, clean and white, for the fine linen is the righteousness of saints. விருந்தாளியாய் வந்ததான ஒரு நபர் கல்யாண வஸ்திரம் தரித்திராத போது புறம்பான இருளிலே அனுப்பப்பட்டான் என்பதை நினைவு கூறுங்கள். and you must remember that a member who just came as a guest and he was not having the wedding garment and he was being cast into the outer darkness. அப்படியானால் பரலோகத்தின் எஜமானனாகிய அந்த பிதா தன்னுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவுக்கு வரப்போகிற மணவாட்டி
இந்த மகிமையின் வஸ்திரங்களை, இந்த 7 விதமான மகிமையின் வஸ்திரங்களை உடையவளாய் காணப்பட வேண்டும். And if it be so, the master of heaven, which is God the Father, and so does the bridal church, it must be found as a bride for the Lord Jesus Christ, and therefore the 7 types of raiment, therefore this bridal church must be adorned with. இவை இல்லாமல் வேதத்திலே வேறு சில வஸ்திரங்களுக்கு துதியின் உடை என்று படிக்கிறோம். And there are also various types of garments, not only this, and also the garment of praise, அலங்கார வஸ்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and therefore the garment of adornment. இந்த வஸ்திரங்களை தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். And all these garments are being given to us as a freebie. தேவன் இலவசமாய் கொடுக்கிற இந்த வஸ்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The garments being given to us as a freebie being given by the Lord, and we must get that. புலம்பல் 1 அதிகாரம் 9 வசனத்திலே அவருடைய வஸ்திரம் அசுத்தமான நிலவரத்திலே காணப்பட்டது. In the book of the Lamentation chapter 1 verse 9, and therefore the skirts was being found in the state of filthiness. தனக்கு வரப்போகிற முடிவை அவள் நினையாது இருந்தால், and she was unaware of the end that was going to come. அவள் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். and she was being brought down wonderfully. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே உன்னுடைய வஸ்திரத்தின் நிலவரம் என்ன? And looking unto us each and every one, the Holy Spirit is asking, what is the condition of your raiment? பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை போல் உன் வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாக இருக்கிறதா? and is the dirty garment of the chief priest Joshua, and is the garment of his being found as a dirty garment? இல்லை, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறாயா? and no, you are being clothed the garments being spotted with flesh. பகை இருக்குமானால், and if there is any hatred, விரோதங்கள் இருக்குமானால், and if there are any resistance, பிரிவினை இருக்குமானால், and if there are any bifurcation, நாம் ஒரு கோபப்படுகிற ஒரு நபராய் இருப்போமானால், and if you are being found as a man of anger, நம்முடைய வஸ்திரம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிறது. our garments are being spotted with flesh. இந்த வஸ்திரம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். and these garments must be removed away from us. நாம் தேவனிடத்திலிருந்து வெளியேறப்பட்ட வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். and we must get the precious garments from the Lord. இந்த வஸ்திரங்களை தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். the Lord is giving these types of garment as a freebie. முடிவு வருகிறது. end has come. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. and for this world the end has come. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு முடிவு வருகிறது. and for each and every human being the end has come. அதே வேளையில் at the same time தேவன் மனிதனுக்கு கொடுக்கும் மன்னிப்புக்கு முடிவு வருகிறது. and for the forgiveness to the human being given by the Lord, end has come. இப்ப நம்முடைய ஜீவிதத்தில் எந்தெந்த குற்றங்கள் இருக்கிறதோ, and in our life what are the blamings is being found. இப்போ அழுக்கு வஸ்திரம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். and let us assume a dirty garment is being found. இல்ல மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். and you must assume that a garment being spotted with flesh is being found. கந்தையான வஸ்திரம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். and let us assume a garment being found with filthy rags. நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். and we must ask forgiveness from the Lord. அவரிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். and we must receive the forgiveness from him. மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மனவாட்டியுடைய வஸ்திரங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். and after receiving the forgiveness, and we must tarry, and we must wait for the bridal garments. தேவன் நமக்கு தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். and therefore the Lord is giving us chances. வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம், அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். in the book of the Revelation we are studying, and therefore I have given you chances so that you must repent. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் மனம் திரும்பும்படியாய் தேவன் நமக்கு தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார். and oh beloved child of God, the Lord is giving us chances so that we must repent and we must get the forgiveness of sins. ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவு வருகிறது. but the Bible is saying end has come. தேவன் மனிதனுக்கு கொடுக்கும் மன்னிப்புகளுக்கு, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும், தேவ ஜனங்களுக்கு கொடுக்கும் மன்னிப்புகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. and for the forgiveness of the Lord to the human being, to the people of God, to the child of God, end has come. ஆமோஸ் 8 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும்போது, in the book of Amos chapter 8 verse 2 when we are studying, தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மன்னிப்புகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. and for the forgiveness of the Lord being given to the human being, end has come. இந்த கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். until this dispensation of grace we can obtain forgiveness. நீங்கள் எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட பாவம் உங்களுக்குள்ள காணப்பட்டாலும், இந்த கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டால் அவர் மன்னிப்பார். and whatever the type of faults, whatever the type of sins being found inside you, when you are asking to the Lord, oh Lord forgive me, and he will forgive you. கிருபையின் காலம் முடிந்த பிற்பாடு உபத்திர காலம், அந்த உபத்திர காலத்துல யாருக்கும் மன்னிப்பு இல்ல. and after the conclusion of the dispensation of grace is the tribulation period. in the tribulation period no forgiveness for the human being. ஆமோஸ் 8:2. book of Amos chapter 8 verse 2. அவர் ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். And he said, Amos, what seest thou? And I said, a basket of summer fruit. Then said the Lord unto me, the end is come upon my people of Israel, and I will not again pass by them any more.
இது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், and though it is being said for the little people of Israel, ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது, and for it belongs to each and every human இந்த being. கிருபையின் காலத்துல எப்படியாவது நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். And in this dispensation of grace, however, we must get the forgiveness of sins. நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், And maybe you are being saved before 30 years, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம், and you have received the forgiveness of sins. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமைகளுக்காக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காக நாம் பாவ மன்னிப்பை அடைய வேண்டும். But for each and every day, the thing unpleasing to God, for each and every disobedient, we must obtain the forgiveness of sins. ஆகவே ஒரு பாவி பாவத்தை விட்டு மனம் திரும்புவது மாத்திரமல்ல, And not only a sinner is repenting off from his sins. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட 7 சபையை பார்த்து, சபை ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. In the book of the Revelation chapter 2 and chapter 3, when you are studying, and all the anointed 7 churches, looking unto those churches, looking unto those people of God, the Lord is saying, repent, repent. ஆகவே மனம் திரும்புதல் நம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் உண்டாக வேண்டும். And each and every day must be the work of repentance being found in us. தேவன் தவணை கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving the chances. மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுக்கிறார். And so that we must repent, the Lord is giving chance. தேவன் மனம் திரும்பும்படியாய் மனிதனுக்கு கொடுக்கிற தவணைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the chances being given by the Lord to the human being, an end has come. தேவன் மனம் திரும்பும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற தருணங்களுக்கு, ஒரு தவணைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the chances being given to the Lord for you and me, an end has come. இரண்டாவதாக, Secondly, தேவன் நம்மை பூர்ணப்படுத்தும்படியாய் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். and so that we must be perfected, the Lord has given us the anointing. பரிசுத்த ஆவியானுடைய உதவியின் மூலமாக By means of the help of the Holy Spirit. நம்முடைய பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we must attain perfection. இயேசுவை போல நாம் மாற வேண்டும். And we must change like that of Jesus. அந்த விலையேறப்பட்ட வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். And we must get those precious garments. அதற்கு தேவன் கொஞ்ச காலம் வைத்திருக்கிறார். And for that sake the Lord has given a short period of time. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the Holy Spirit be given to us by means of the Lord, an end has come. இந்த கிருபையின் காலம் இருக்கிற வரையில் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருப்பார். Until this dispensation of grace is going to be found, the Holy Spirit will be found in this earth. இந்த கிருபையின் காலத்தின் முடிவிலே பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். And after the conclusion of this dispensation of grace, the Holy Spirit will be taken up. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாமதம் செய்யாதே. And therefore, oh beloved child of God, you must not tarry. அசதியாயிராதே. You must not be lazy. நிர்விசாரமாக இருக்க வேண்டாம். And you must not be wearied. நம்முடைய பூரணத்துக்காக நாம் தவிப்போமாக. And we must earn for our perfection. ரோமர் 8 அதிகாரத்திலே படிக்கிறோம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். And in the book of the Romans chapter 8 we are studying that we have received the first fruits of the Spirit, and we are groaning in us, so that we must receive the adoption of the Spirit in us. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, And who anointed people of God, உன்னுடைய பூரணத்துக்காக, for your perfection, ஜெய ஜீவியத்துக்காக, for your life of victory, பரிசுத்தத்துக்காக, for your holiness, இயேசுவை போல தாழ்மையாய் மாறும்படியாக, and so that you must be changed into life of humbleness like that of Jesus, அவருடைய வருகைக்காக for his coming. நமக்கு உள்ளே காத்திருந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? And in us, are we just earning, are we just groaning for that? அடுத்த அபிஷேகம் என்ன செய்கிறது? And nextly, what is that anointing doing? ரோமர் 8 அதிகாரத்திலே படிக்கிறோம், ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். And in the book of the Romans chapter 8 we are studying that the Holy Spirit being found inside us, and he is groaning within us, so that we must be found in a state. அருமையான தேவனுடைய பிள்ளையே, And oh beloved child of God, அந்த ஒரு வசனத்தை படித்து பாருங்கள். and you must study that one verse. நம்முடைய தோல்விகள் தேவனுக்கு தெரியும். And all the failures of us, and therefore the Lord knows that. நம்முடைய பின்மாற்றம் தேவனுக்கு தெரியும். And all the backsliding of us, the Lord knows it. நம்முடைய ஜீவியத்தில் அசுத்தங்கள் தேவனுக்கு தெரியும். The Lord knows all the filthiness of our life. நாம் உடுத்தி இருக்கிற இந்த வஸ்திரத்தின் நம்முடைய ஜீவியத்தின் நிலவரம் தேவனுக்கு தெரியும். The Lord knows the situation of the garments that we are wearing. அவர் என்ன செய்கிறார்? What is he doing? நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய வேண்டும். And with a great sighing, with a great relief, and in us we must make groanings. ரோமர் 8:26. Book of Romans chapter 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groaning which cannot be uttered. லூக்கா 21:35-36. Book of Luke chapter 21 verse 35 and 36. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. இந்த உலகத்துக்கு வரக்கூடிய முடிவு குறித்து இயேசு பேசிவிட்டு சொல்லுகிறார். The Lord Jesus Christ is speaking for the end of this world, and after that he is saying, இந்த பூமியில குடியிருக்கிற யாவர் மேலும் ஒரு கண்ணியை போல அது வரும். and for as a snare it will come and all the inhabitants of this world. ஆனா அதற்கு முன்பாக இயேசுவின் ரகசிய வருகை உண்டு. And before that the secret coming of the Lord Jesus Christ is being found. அந்த உபத்திர காலத்துக்கு மகா உபத்திர காலத்துக்கு இந்த உலகத்தின் முடிவுக்கு கர்த்தருடைய பிள்ளையே நீங்க உங்களுடைய அருமையான பிள்ளைகளும் தப்ப வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். And in the tribulation period, in that greater tribulation period for the end of this world, the Lord is saying that you must be escaped off from this. அதற்கு ஒரு விசேஷித்த ஜெப ஜீவியம் நமக்கு தேவை. And for that a special life of prayer is very essential. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற அனுபவம். And therefore the experience that you must always pray and you must be awakened so that you must be stand worthy before the Son of Man. இந்த ஜெபத்தை நாம் மாம்சத்திலிருந்து பண்ண முடியாது. And we cannot do this prayer by means of our flesh. மாம்சத்திலிருந்து பண்ணா அரை மணி நேரம் கூட நம்ம ஜெபத்தில் இருக்க முடியாது. And by means of the flesh when we are doing and half an hour we cannot be found in prayer. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? யூதா 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, and therefore what we must do in the book of Jude verse 20 when we are studying, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, But ye beloved build up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost. அப்ப நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க வேண்டும். and we must pray in the Holy Spirit being found in us. உங்களுக்கு தனி ஜெபம் தேவை. And a personal life of prayer is very essential. உங்களுடைய குடும்பங்களில் குடும்ப ஜெபம் தேவை. And in your family prayer is important. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் தேவை. And early morning praising is important. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? And today in the presence of God how many of hours you are praying? நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தால் தான், and you must be standing on the knees and you must pray, ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருந்து நம்முடைய பலவீனங்களுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வார். the Holy Spirit will come into us and for our infirmities and he will make an intercession. இன்றைக்கு ஜெபிக்காமலே அநேகர் இருக்கிறார்கள். And today many of the people they are being found without prayer. ஒரு மணி நேரம் ஜெபித்தால் அதில் திருப்திப்படுகிறார்கள். And for 1 hour they are praying and they are being satisfied. ஆனா மனுஷகுமாரனுக்காக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். And at all the times you must be praying and you must be awakened so that you must be found in the state of worthiness to stand before the Son of Man. நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. And our flesh is weak. நம்மால் வந்து நம்முடைய சுயமுயற்சியால் அப்படி ஒரு ஜெபத்தை நமக்கு பண்ண முடியாது. And by means of us, by the self of us we cannot do such a prayer. பரிசுத்தாவினுடைய உதவி தேவை. The help of the Holy Spirit is important. மணிக்கணக்காக அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். And for hours you must be waiting in his feet. ராக்காலங்களிலே தனிமையாக அவரோடு உறவாட வேண்டும். And in the midnight and you must be striving with him. அப்போது அவர் என்ன செய்கிறார்? And then what is he doing? நம்முடைய தோல்விகளை அறிந்து and knowing our failures, அவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். and is making intercession for us with the Father. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுகிறார். And with groanings with a great sighing he is praying. நம்முடைய பூரணத்துக்காக, for our perfection, நம்மை இயேசுவை போல மாற்றும்படியாக, and so that we must be changed like நம்மை Jesus, மணவாட்டியாய் மாற்றும்படியாக, and we must be changed like that of bride. ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. The Holy Spirit in us and praying for us, for that prayer end has come. கிருபையின் காலம் முடிந்த உடனே ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். And after the conclusion of the dispensation of grace, and therefore the Holy Spirit will be taken up. அதுக்கப்புறம் நமக்குள்ள இருந்து ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஜெபிக்க முடியாது. And after that the Holy Spirit being found inside us and he will not pray with groanings. முடிவு வருகிறது. End has come. தேவன் மனிதனுக்கு கொடுக்கும் மன்னிப்புகளுக்கு முடிவு வருகிறது. And for the forgiveness of sins being given to the Lord for the human being, end has come. தேவன் மனிதனுக்கு கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதற்கு ஒரு முடிவு வருகிறது. And for the anointing of the Holy Spirit being given to the Lord, and for that end has come.
ஒவ்வொரு நாளையும் நீ விலையேறப்பட்ட நாளா என்ன வேண்டும்? And each and every day you must count that day as a precious day. ஒவ்வொரு மணி நேரத்தை விலையேறப்பட்டதா என்ன வேண்டும்? And each and every hour you must count that as a precious hour. இனி காலம் இல்லை. And there is no more time. முடிவு வருகிறது. End has come. ஆகவே பூரணத்துக்காக நாம் தவிக்க வேண்டும். And therefore we must earn for perfection. பரிசுத்த ஆவியானவருக்கு முடிவு வருவதற்கு முன்பாக, And before the end of the Holy Spirit is going to come, ஆண்டவரே எப்படியாவது என்னை இயேசுவை போல மாற்றும். and oh Lord, somehow I must be changed like Jesus. எப்படியாவது என்னை ஒரு மணவாட்டியாய் மாற்றும். And somehow I must be changed like that of the bride. என்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை நீக்கும். And my dirty garments must be removed. மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரங்களை சுட்டெரியும். The garments spotted with flesh, and it must be burnt up. கந்தையான வஸ்திரத்தை எடுத்து போடு. And therefore the garments of filthy rags, it must be taken away. ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், And for one church the Lord is saying, என்னிடத்திலே வஸ்திரங்களை கேட்டுக்கொள். and you must ask of the garments from me. நீ வஸ்திரங்களை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். And therefore the Lord is saying that you must ask of the garments from me, நான் அதை உனக்கு கொடுப்பேன். and I will give that to you. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Book of the Revelation chapter 3 verse 18. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். I counsel thee to buy of me gold tried in the fire, that thou mayest be rich, and white raiment, that thou mayest be clothed, and that the shame of thy nakedness do not appear, and anoint thine eyes with eye salve, that thou mayest see. சேலம் சபையாருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். And for the church of Salem the Holy Spirit is giving a counsel. முடிவு வருகிறது. End has come. தேவன் மனிதனுக்கு இலவசமாய் கொடுக்கக்கூடிய வஸ்திரங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the freebie garment be given to the Lord for the human being, end has come. இந்த கிருபையின் காலத்திலே நீ வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And in this dispensation of grace you must obtain the white raiment. தோல்விகளிலிருந்து ஜெயம் எடுக்க வேண்டும். And you must be victorious over your failures. உலகத்தை ஜெயிக்க வேண்டும். And you must have victory over the world. மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். You must overcome the flesh. பாவத்தை ஜெயிக்க வேண்டும். You must overcome the sin. இந்த கிருபையின் காலத்திலே இது நடக்க வேண்டும். And in this dispensation of grace this must occur. வஸ்திரங்களை கேட்டு வாங்க வேண்டும். And you must ask of the raiments. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாய் கொடுக்கிற வஸ்திரங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the freebie garment be given to the Lord, given from the Lord to the human being, an end has come. உபத்திர காலத்தில் இந்த வஸ்திரங்களை மணவாட்டி வஸ்திரங்கள் உபத்திர காலத்தில் கொடுக்க முடியாது. And in the tribulation period the bridal garment you cannot be wearing with. இயேசுவின் ரகசியங்களில் கைவிடப்பட்டால் இந்த மணவாட்டியின் வஸ்திரங்களை தேவன் தர முடியாது. And if you have been forsaken in the secret coming of the Lord Jesus, and therefore the bridal garment will not be given to you. உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு என்னிடத்திலே வெண் வஸ்திரங்களை கேட்டு வாங்கிக் கொள்ளும்படியாக உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். And therefore I am just giving a counsel so that your nakedness must be covered, and therefore you must ask of the white raiment from me. எந்த வஸ்திரம் தேவை? And which raiment is important? ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளைகள் வந்து வஸ்திரம் கேட்டால், and when the children they are coming to the father and asking for the raiment, இன்றைக்கு பல்வேறு விதமான வஸ்திரங்களை உடுத்துகிறார்கள். and here and many type of people they are clothing with various types of garment. எந்த வஸ்திரம் கேட்கிறார்களோ பெற்றோர் அதை வாங்கி கொடுக்கிறீர்கள். And which type of raiment the children they are asking, the parents they are purchasing that and giving to them. இந்த கடைசி காலத்திலே, இந்த முடிவு காலத்திலே, and in this last days, in this conclusion of time, திருவசனத்தின் வெளிச்சத்தில் நமக்கு எந்த வஸ்திரம் தேவை என்பதை நிதானிப்போமாக. and under the light of the true word of God we must examine that which type of raiment is necessary for us. உங்களுடைய யாருடைய வாழ்க்கையிலாவது மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்குமானால், and maybe if there are any type of sin that is not being forgiven, உங்களுக்கு பாவ மன்னிப்பின் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இப்போது தேவை. the forgiveness of sin, the garment of salvation is very necessary for you. சுய நீதிக்கு இன்னும் மறிக்காமல் இருந்து சுய வழிகளில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால், and if you are not dying to self righteousness, and if you are walking according to your self ways, நீதியின் சால்வை தேவை. the robe of righteousness is important. சத்தியத்துக்காக ஜீவிக்கக்கூடிய பலன் நமக்கு இல்லாவிட்டால், and if you are not having the strength so that we must live for the truth, உபதேசத்துக்காக உறுதியாய் நிற்கக்கூடிய பலன் நமக்கு இல்லாவிட்டால், and if you are not having the strength so that we must live the life of steadfastness for the doctrine, நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற பலமும் அலங்காரமான உடுப்பு தேவை. the anointing of the Holy Spirit, the garment of strength, the garment of honor is very necessary for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. ஒரு விசுவாச ஜீவியம் செய்ய முடியாவிட்டால், and if you are unable to do the life of faith, கடன் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா, and you are being with problems of debt, வியாதி நேரத்திலே மருத்துவமனைக்கு போய் விடுவீர்களா, and in the time of sickness are you just going to the hospital, மாத்திரமல்ல சரியான ஒரு விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லையா, and not only that a proper type of faith is not being found in your life, உங்களுக்கு பொற்சரிகை தேவை. and therefore rod gold is very essential for you. அடுத்தபடியாக
சித்திர தையலாடை. And nextly, the garment of needlework. கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும். And you must suffer for Christ. சுவிசேஷத்துக்காக பாடுபட வேண்டும். For the gospel you must suffer. உபதேசத்துக்காக பல்வேறு பாடுகளை அனுபவிக்க வேண்டும். And for the doctrines you must obtain the suffering. பரலோக ராஜ்யத்துக்காக பாடுபட வேண்டும். And for the kingdom of God you must suffer. கிறிஸ்து பாடுபட்டது போல நாம் மாம்சத்திலே பாடுபட வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். And Peter is saying that as Christ suffered, we must suffer in the flesh. பேதுரு சொல்லுகிறார், Peter is saying, ஆண்டவரே நீ பாடுபடக்கூடாது. and oh Lord, you must not suffer. இயேசு தான் படப்போகிற பாடுகளை பேதுரு இடத்திலே சொன்னபோது, And for the sufferings from the Lord Jesus, he was saying that to Peter, இந்த பாடுகள் உமக்கு வரக்கூடாது. and such type of suffering must not come to you. அப்ப இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. And Jesus saying, get thee behind me, Satan. எனக்கு பின்னாக போ பேதுருவே என்று சொல்லவில்லை. And he did not say that, get thee behind me, Peter. எனக்கு பின்னாக போ சாத்தானே. And get thee behind me, Satan. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். And you're not thinking of the Lord, and you're thinking of the human. இன்று கிறிஸ்து பாடுபட்டது போல பாடுபடக்கூடிய சிந்தை நமக்கு இருக்கிறதா? And as Christ suffered, are we having the mind so that we must have that type of suffering? அந்த பாடுகளின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். And Peter is saying that that mind of suffering we must be armed with. இந்த பூமியில நாம் படுகிற பாடுகள் தான் நித்தியத்திலே மகிமையை கொண்டு வருகிறது. And all the sufferings that we are suffering in this world, and that brings us glory in eternity. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் என்று அல்லவென்று எண்ணுகிறேன். And in the book of the Romans chapter 8 we are studying that the sufferings that we are suffering in this present time, and is not to be compared with the glory that is going to be revealed. வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம் 10 நாள் பாடுகள். In the book of the Revelation we are studying that 10 days suffering. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், அவரோடு உள்ள பாடுகளை சகித்தோமானால் அவரோடு உள்ள ஆளுகை செய்வோம். And to Timothy St. Paul is saying that if we are going to suffer with him, we will reign with him. இன்றைக்கு பாடுபடுகிற ஜீவியம் நமக்கு இல்லாவிட்டால் சித்திர தையலாடை என்கிற வஸ்திரம் நமக்கு இல்லை. And if we are not having the life of suffering in us, we are not having the garment of needlework. அடுத்து எத்தனையோ காரியங்களில் தோல்விகள் காணப்படுமானால், And nextly in various things if there are failures, சில காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு இருப்போமானால், and for certain things if you are being found as a state of slavery, நமக்கு வெண்வஸ்திரம் இல்லை. and we are not having the white raiment. ஆகவே எந்த வஸ்திரம் தேவை? And therefore which raiment is necessary? தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தார். And she was not aware of the end of her hair. தன்னுடைய வஸ்திரத்தின் நிலவரத்தை அவள் நினைக்கவில்லை. And she was not thinking of the condition of her raiment. ஆகவே அவள் பாதாள வரையில் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். And therefore she was being brought down to the state of the hell wonderfully. வேதத்தில் சிலர் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனார்கள். And in the Bible there are various persons who was being brought down wonderfully. இயேசு ஐஸ்வரியவானை குறித்து சொல்லுகிறார். And Jesus is saying concerning a wealthy person. இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தன்னுடைய முடிவை குறித்து நினைக்கவில்லை. And when he was alive in this world, and he was not considering his end. ஆனால் கடைசியிலே அவன் பாதாளத்திலே போய் வேதனைப்பட்டான். But in the last he was being tormented in hell. இந்த பூமியில அதிசயம் ஐஸ்வரியவானாய் ஜீவித்தவன், And therefore a man who was living the state of wealthiness in this world, பாதாளத்துக்கு போனபோது, and when he went to hell, கவனிங்க, இந்த ஒரு சொட்டு தண்ணிக்காக கெஞ்சுகிறான். and you must consider for this one drop of water, and he was pleading. ஒரு ஐஸ்வரியவான் He was a wealthy person. இந்த பூமியில இருந்து இஷ்டத்துக்கு பல காரியங்களை குடித்திருக்க கூடும். And in this world he was residing, and according to his desire he can drink everything. விதவிதமாய் புசித்திருக்கலாம், விதவிதமாய் குடித்திருக்கலாம், விதவிதமாய் உடுத்தி இருக்கலாம். And he can eat different types of food, and he can eat different types of drinks, and he can be clothed with various types of raiment. ஆனால் தன்னுடைய முடிவை நினைத்து பார்க்கவில்லை. But he was not considering his end. நித்திய வாழ்க்கையை குறித்து கவலைப்படவில்லை. And he was not worrying for his eternal life. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. And he was not giving priority for that. இப்ப பாதாளத்துல போய், And after going to hell, லாசருடைய விரல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக கெஞ்சுகிறான். and from the fingers of Lazarus he was pleading for that one drop of water. தேவன் அவனை அதிசயமாய் தாழ்த்தினார். The Lord has brought him wonderfully, பாதாள வரைந்தும் தாழ்த்தினார். and he was being brought down to the hell. ஆனால் தேவ ஜனமே நம்மை தேவன் உயர்த்தும்படியாய் பரலோகத்துக்கு உயர்த்தும்படியாய் விரும்புகிறார். And oh, the people of God, the Lord is desiring so that we must be exalted to heaven. உபாகமம் 29 கர்த்தர் சொல்வது போல நீங்கள் ஞானம் அடைய வேண்டும். And in the book of the Deuteronomy chapter 29 when the Lord is saying you must be wise, உணர்வடைய வேண்டும். and you must be urging, முடிவை சிந்தித்து பார்க்க வேண்டும். and you must consider the end. கலாத்திய சபையை பார்த்து பவுல் கேட்கிறார். And looking in the church of Galatia, St. Paul is asking, கலாத்தியர் 3:3 in the book of Galatians chapter 3 verse 3, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு வரப் போகிறீர்களோ? and you have begun in your spirit, are you just going to conclude with the flesh? இதுவரை நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தேன். And similarly we have just considered that how must be our raiment. அடுத்து இதே வசனத்திலே புலம்பல் 1ஆம் அதிகாரத்திலே முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And nextly in the book of the Lamentation chapter 1, concerning the end it is being written. இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய முடிவை குறித்து நினைத்து பார்ப்பதில்லை. And many of the child of God, they are not considering their end.
வேதத்திலே சில மனிதர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். And in the Bible I'm just saying about various person. அவர்கள் தங்களுடைய முடிவை நினைத்து பார்க்கவில்லை. And they did not consider their end. தங்களுடைய பிள்ளைகளுடைய முடிவை நினைத்து பார்க்கவில்லை. And they were not considering the end of the children. அப்படிப்பட்ட வேதத்தில் உள்ள மாம்சத்திலே தங்களுடைய முடிவை முடித்த சில மனிதர்களை சொல்லுகிறேன். And I'm just saying the names of certain person, they have just concluded their life by means of the flesh. முதலாவதாக ஏலியை குறித்து நான் சொல்லுகிறேன். And first of all I'm just saying about Eli. ஏலி ஒரு ஆசாரியனாய் காணப்பட்டான். And Eli, he was being found as a priest. ஆனால் அவனுடைய பிள்ளைகளாகிய ஓப்னியும் பினகாசும் தினந்தோறும் பாவம் செய்தார்கள். And but the children of them, Ophni and Phinehas, and therefore they were sinning each and every day. அதை ஏலி கேள்விப்பட்டான். And Eli, he was hearkening to that. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவன் வளர்க்கவில்லை. And therefore Eli, he did not bring up his children and in the fear of God in the spiritual life. ஆகவே கர்த்தர் என்ன சொன்னார்? And therefore what did the Lord say? கர்த்தரே நேரடியாய் சொல்லுகிறார். The Lord is saying in a direct way. தன் பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். And though he has known that the children is bringing the curses upon them, தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம், and for the sin that he has not controlled his children, என்றைக்கும் நீங்காத நியாயத்தீர்ப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். and because I will just bring the judgment upon them, என்றைக்கு நீங்காத நியாயத்தீர்ப்பு, and therefore the judgment that will not be removed anymore. ஏலியுடைய முடிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். And therefore concerning Eli, all the people you know, ஒரு ஆசாரியனாய் இருந்தோம். and he was being found as a priest though, பிடரி முறிந்து செத்தான். and his backbone it was being broken and he was being dead. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. அடுத்து 1 சாமுவேல் 4:18 வாசிப்போம். And in the book of 1 Samuel chapter 4, read verse 18. And it came to pass, when he made mention of the ark of the Lord, that he fell from off the street backward by the side of the gate, and his neck brake, and he died, for he was an old man and heavy, and he had judged Israel 40 years. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்காய் விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தனுவனாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். எவ்வளவு பயங்கரமான முடிவு என்று பாருங்கள். And you must consider what a tremendous end. நீங்கள் தொடர்ந்து சாமுவேல் புத்தகத்தில் படித்து பார்த்தால் கர்த்தர் சொல்கிறார், தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் தான் இந்த நியாயத்தீர்ப்பு வந்தது. And in the book of the 1 Samuel we are studying, since he has not controlled her children, and therefore the end came to him. ஓப்னி பினகாசுடைய முடிவை குறித்து நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். And considering the end of Ophni and Phinehas, and you must study about it. அப்ப இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது தங்களுடைய முடிவை குறித்து அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. And therefore the people, when they were living in this world, they were not considering their end. அப்ப இதிலிருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? And therefore right from this, what is the Lord expecting? கர்த்தர் நமக்கு சொல்ல வருவது என்ன? And what is the Lord that is saying to us? கர்த்தர் உங்களுக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். The Lord has given good children to you. அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீங்கள் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். And for the spiritual life of those children, and you must be very careful. யோபு என்கிற ஒரு தகப்பன் இருந்தார். And there was a father called Job. அவர் ஏலியை போல பிள்ளைகளை வளர்க்கவில்லை. And like that of Eli, he did not bring up his children. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. And there was a practice for his children. அவர்கள் உலகத்தாரோடு போய் பழகவில்லை. And did not go and mingle with the children of this world. அந்த ஏலியுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் அந்த சகோதரருடைய வீட்டிலே விருந்துக்கு கூடுவார்கள். And therefore the sons of Job, and therefore each and every day they were just going for the feast in each and every house. அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில ஒவ்வொரு நாள் விருந்து. And in the children of each and every house a feast. எல்லா பிள்ளைகளும் அந்த வீட்டிலே கூடுவார்கள். And all the children they will be gathered there. ஆனா யோபு என்கிற தகப்பனுடைய இருதயம் துடிக்கிறது. But the heart of the father called Job, and his heart was earning. மனசாட்சி காலத்தில் ஜீவித்த பரிசுத்தவான், A saint who was living in the period of conscience. என் பிள்ளைகள் விருந்து வீட்டில் ஒன்று கூடுகிறார்கள். And my children, they are being gathered in the house of feast. ஒருவேளை இருதயத்தில் கர்த்தரை தூசித்து இருப்பார்களோ, And maybe in the heart they have cursed God. ஏதாயிலும் பரியாசம் பண்ணி இருப்பார்களோ, And maybe they would have mocked. ஆகவே அதிகாலை ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே எழுந்து, And each and every day in the early morning he was arising. தன்னுடைய பிள்ளைகளுடைய லக்கத்துக்கு தக்கதாக, And he was counting his children. உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தால், And there were 4 children. 2 பிள்ளைகள் இருந்தால், And for 2 children. இல்ல 5 பிள்ளைகள் இருந்தால், And if there are 5 children. அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய கரத்தில் அவர்களை ஒப்படைக்க வேண்டும். And in the early morning you must arise, and you must subject those children in the hands of God. மனசாட்சியின் காலத்தை பார்க்கலும் இப்போதுள்ள இந்த உலகம் கொடிய பாவத்துக்குள்ளாக இருக்கிறது. And concerning the period of conscience, and in this present evil world is much terrible. இந்த கொடிய பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நம்முடைய அருமையான பிள்ளைகள் படிக்கும்படியாக வேலைக்கு போகிறார்கள், படிக்கும்படியாக போகிறார்கள். And in this present evil time in this world, our children, they are going for education and also for job. எந்த விதத்திலும் உலகம்
உலகத்தின் கரை என் பிள்ளைக்குள் வந்துடக்கூடாது. And in none of the way the stains of the world must not be found in the children. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப வேண்டும். The uncleanness of the children, it must not touch them. உலகத்தின் வேஷங்களுக்கு தப்ப வேண்டும். The image of the world, the children they must be saved. உலகத்தின் வழிபாடுகளுக்கு தப்ப வேண்டும். And for the rituals of this world, the children they must be saved. எத்தனை பெற்றோர் அதிகாலையில் எழும்பி உங்களுடைய பிள்ளைகளுக்காக முழங்காலில் நிற்கிறீர்கள்? And how many of the parents in the early morning you are standing on your knees? நிச்சயமா நாம் ஜெபித்துதான் ஆக வேண்டும். And all of us sure you must pray. ஏனென்றால் தேவன் அதிகாலையில் தான் ஒரு மனிதனுக்கு சகாயம் பண்ணுகிறார். And because the Lord is helping one person in the early morning. ஒரு நதி உண்டு. There is a river. அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசமான பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். And therefore the streams of it will make the state of joyfulness the city of God and also the other places. தேவன் அது நடுவில் இருக்கிறார். And therefore the Lord is doing that. அது அசையாது. And it will not be shaken. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். And therefore the Lord is helping that in the early morning. அப்ப தேவன் சகாயம் பண்ணுகிற வேளை அதிகாலை வேளை. And therefore the Lord is helping, and that time is the early morning. ஒரு கலெக்டரை பார்க்க வேண்டுமானால், And so that you must look to a collector. ஒரு அப்பாயின்மென்ட் வாங்க வேணும். And you must ask for an appointment. நம்ம விரும்பின இடத்துல போய் ஒரு அதிகாரியை சந்திக்க முடியாது. And according to the stage of our mind, we cannot meet an officer. அதுபோல கர்த்தரை எப்போது பார்க்க முடியும்? And similarly, when you can see the Lord, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். and in the time that you must seek the Lord, and you must seek Him. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். And they that seek me early in the morning, they will find me. அடுத்து எதற்காக அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும்? And nextly, why you must pray early in the morning? அக்கிரமத்தின் வல்லமையை அதிகாலையிலே கர்த்தர் சங்கரிக்கிறார். And for the power of the iniquity, the Lord is killing that in the early morning. கர்த்தருடைய நகரத்தில் அக்கிரமக்காரர் ஒருவர் இராதபடிக்கு அதிகாலையிலே சங்கரிப்பேன் என்று சங்கீதத்தில் படிக்கிறோம். And in the book of the Psalms we are studying that in the city of God, and there must not be any iniquity, and the Lord will kill that. நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? And how is our end is going to be அது found? மகிமையாக இருக்க வேண்டும். And it must be glorious. ஸ்தேவானுடைய முடிவை பாருங்கள். And you must consider the end of Stephen. ஸ்தேவானுடைய முடிவு எப்படி இருந்தது? And how was the end of Stephen? அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 58 முதல் 60 வரை வீட்டில் போய் படித்து பாருங்கள். Acts of the Apostles chapter 7 verse 58 to 60, you must go to your residence and study. அவனை அநேகர் கல்லெறிந்தார்கள். And many people pelted stones at him. அவன் மரிக்கிற வரைக்கும் மரண பரியந்தம் கல்லெறிந்தார்கள். And till his death, the people they were pelting stones at him. கல்லெறிகிறவர்களை பார்க்கவில்லை. And he was not looking to the people those were casting stones. தன்மேல் விழுகிற கற்களை பார்க்கவில்லை. And he was not looking at the stones that was falling upon him. தேவனை பார்க்கிறார். He was looking the Lord. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். He was looking the heavens. தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். And he was looking the glory of தேவனை God. தரிசிக்கிறார். He was beholding the Lord. மாத்திரமல்ல, Not only that, யாரெல்லாம் தன்னை காயப்படுத்தினார்களோ and all the people those who have wounded him, அவர்கள் மேல் பகை இல்ல. and no hatred was being found. கசப்போடு மரிக்கல. And he was not dying with bitterness. பகையோடு மரிக்கல. He was not dying with hatredness. பிதாவே இவர்களை மன்னியும். And oh Lord, forgive them. இவர்களை மன்னியும் Forgive them. என்று சொல்லி அவர் மகிமையாய் மரித்தார். And he was saying, and he died a glorious death. நம்முடைய முடிவு அப்படி மாற வேண்டும். And our end must be found so. பிழையாம் வாஞ்சித்தான். And Balaam he was desiring, என் முடிவு நீதிமானுடைய முடிவை போல இருக்க வேண்டும். and my end must be the end of the righteous. என்னாகமம் 23 அதிகாரம் 10 வசனம். In the book of the Numbers chapter 23 verse 10. நீதிமானுடைய முடிவை போல என் முடிவு இருக்க வேண்டும். And like that of the end of the righteous, my end must be found. ஆனா அவனுடைய முடிவு அப்படி இல்ல. But his end was not being found so. என்னாகமம் 31:8 அவன் பரிதாபமாய் முடிந்து போனான். In the book of Numbers chapter 31 verse 8, and he just died mercilessly. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய முடிவு மகிமையாய் இருக்க வேண்டும். And oh the child of God, our end must be glorious. அப்ப ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போய்விட்டான். And Eli he was not controlling his children. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், The Lord Jesus is saying, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். And oh the daughters of Jerusalem, you must not weep for me, and you must weep for you, and also for your children. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning of that? உங்கள் பூரணத்துக்காக அழுங்கள். And for perfection you must weep. உங்கள் ரட்சிப்புக்காக அழுங்கள். For your salvation you must weep. உங்களுடைய பிள்ளைகளுடைய பூரணத்துக்காக அழுங்கள். And for the perfection of your children you must weep. உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக அழுங்கள். And for the holiness of your children you must weep. உங்களுடைய பரிசுத்தத்துக்காக அழுங்கள். For your holiness you must weep. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What we are doing, நம்முடைய முடிவு மகிமையாய் மாற வேண்டும். our end must be glorious. அடுத்தபடியாக சவுல் யோனத்தானுடைய முடிவை குறித்து நாம் படிக்கிறோம். And nextly we are just seeing about the end of Saul and Jonathan. சவுல் என்ன செய்தான்? What was Saul doing? தேவ சித்தம் இல்லை. The will of God was not being found. நன்றாக தெரியும். And he just know in a very good way. தன்னுடைய மகன் ராஜாவாவது தேவ சித்தம் இல்லை. And it is not the will of God that his son must be made as king. கர்த்தர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். And therefore the Lord has revealed that to him. உனக்கு அப்புறம்
தாவீது தான் சிங்காசனத்துக்கு வருவான். And after you, David will come to the throne. ஆனா சவுல் என்ன செய்தான்? And do you know what Saul did? தேவ சித்தத்துக்கு மாறாக இந்த பூமியில தம் பிள்ளையை உயர்த்த வேண்டும். And contrary to the will of God, his son must be exalted in this earth. தேவ சித்தத்துக்கு மாறாக இந்த பூமியில தன்னுடைய பிள்ளையை உயர்த்த வேண்டும். And contrary to the will of God, our sons must be exalted in this earth. தேவ சித்தத்துக்கு மாறாக இந்த பூமியில என்னுடைய பிள்ளையை ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும். And contrary to the will of God, our children must be brought to a great position. முடிவு தகப்பனும் மகனும் இரத்த வெள்ளத்தில் கில்போவா மலையில் கிடக்கிறார்கள். The end, the father and the son, they will be found in the pool of blood in the Mount Gilboa. இதிலிருந்து தேவன் நமக்கு சொல்ல வருவது என்ன? And right from this, what is the Lord saying to us? உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த பூமியிலே உண்டாகிற உயர்வு தேவ சித்தத்தின்படி இருக்கட்டும். And therefore the loftiness of your children, let it be according to the will of God. அவர்கள் படிக்கிற படிப்பு, And all the education of them, அவர்கள் பார்க்கிற வேலை, and all the work that they are saying, நீங்கள் அவர்களுக்கு பண்ணி கொடுக்கிற விவாகம், and all the wedding that you are doing that to them. சகலமும் பரலோகத்தை சிந்தித்து நித்தியத்தை சிந்தித்து பரம வாசஸ்தலத்தை சிந்தித்து முடிவெடுங்கள். And all of them you must decide, thinking upon heaven, thinking upon eternity, and thinking upon the eternal habitation. அடுத்து அப்சலோமின் முடிவை குறித்து படிக்கிறோம். And nextly we are studying about the end of Absalom. 2 சாமுவேல் 18 அதிகாரம் 9 வசனம். Book of 2 Samuel chapter 18 verse 9. அவன் தகப்பனை சிங்காசனத்தை விட்டு துரத்தினான். And he just drove his father from the throne. அவன் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான். And he was a man of handsome. தகப்பனை துரத்தி விட்டு தகப்பனுடைய ஸ்தானத்தை தான் எடுத்துக்கொண்டான். And he drove his father and he just took that position. அருமையான பெந்தெகோஸ்தே பிள்ளைகளே, And how the Pentecostal children, உங்கள் பெற்றோர்களை எப்படி நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள்? and how you are honoring your parents, உங்களுக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? and all the responsibility that so that you must do to your parents, are you just doing that responsibility? அப்சலோம் என்ன செய்தான்? But what did Absalom do? தகப்பனுடைய ஸ்தானத்தை தான் பறித்துக்கொண்டு தகப்பனை துரத்தி விட்டான். And he was getting the position of his father, and he just drove his father. ஆனால் அவனுடைய முடிவு என்ன ஆனது? And how was his end? இதோ கர்வாலி மரத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். And behold, in the oak tree he was just hanging between sky and the earth. 2 சாமுவேல் 18:9 அப்சலோமின் முடிவை குறித்து படிக்கிறோம். In the book of 2 Samuel chapter 18 verse 9 we are studying about the end of Absalom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. அடுத்து உசியா ராஜாவின் முடிவை குறித்து சுருக்கமாய் சொல்லுகிறேன். And nextly about the king Hosea, about his end I'm just saying. அவன் ஆவிக்குரியவனாய் காணப்பட்டான். And he was being found in the state of தேவனுடைய பக்தனாய் காணப்பட்டான். and he was being found as a devout man of God. ஆனால் பலப்பட்டபோது, But when he was being strengthened, அவனுடைய மனம் மேட்டிமையானது. and his mind was being exalted. கொஞ்சம் பூமியில உயர்ந்த போது, And when he was being exalted in the earth, பூமியில ஸ்தானங்கள் உண்டான போது, and when there were positions in this earth, ஆசாரிய ஊழியத்தில் தலையிடுகிறான். and he was poking into the ministry of priesthood, தேவனுடைய ஊழியர்களிடத்தில் கேள்வி எடுக்கிறான். and he was posing question to the servants of God, தேவனுடைய ஊழியர்களை எதிர்த்து பேசுகிறான். and he was resisting and speaking against the servants of God. அவனுடைய முடிவு என்ன ஆனது? And how was his end? அவன் சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு, And he was being rejected of his own family, தனி ஒரு வீட்டிலே குஷ்டரோகியாய் மரண பரியந்த வாசம் பண்ணினான். and he was being found as a leper, and he was residing in separate house. சொந்த குடும்பத்தாரை அவனை புறக்கணித்து விட்டார்கள். And therefore the own family members of them has rejected him. மரண பரியந்த ஒரு தனி வீட்டில் தனித்தவனாய் இருந்து குஷ்டரோகியாய் இருந்து தன்னுடைய முடிவை முடித்துக் கொண்டான். And he was living in a separate house, and he just ended his life by means of a leper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy name. அடுத்தபடியாக ஸ்தானத்துக்காக கிரியை செய்த அகிதோப்பேலின் முடிவு. And nextly we are just considering the end of Ahithophel, and who was just earning for that position. அவன் தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். And he must preserve his position. ஏன் ஆலோசனை தான் கேட்க வேண்டும்? And therefore the people, they must hearken to his counsel. என்னுடைய ஸ்தானத்துல வேற யாரையும் வைக்க கூடாது. And nobody, they must not be found in my position. இந்த வேலையை நான் தான் செய்வேன். And this work I must do it. அந்த வேலையை வேற யாரிடத்திலும் கொடுத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. And if this work is given to some other, and it will not be acknowledged. இப்படி இந்த பூமியில் உள்ள காரியங்களுக்காக, இந்த பூமியில் உள்ள ஸ்தானங்களுக்காக அவன் போராடக்கூடியவனாய் இருந்தான். And for the things of this earth, for the positions of this earth, and he was striving for that. அவனிடத்திலே உள்ள அந்த வேலையை பறித்து வேறொரு நபருக்கு கொடுத்தபோது, And when the work, it was being snatched away from him, and it was being given to another person, அவன் நான்று கொண்டு செத்தான். அவனுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்தது. and he was hanging, and he was being dying, and his death was much pitiable. 2 சாமுவேல் 17:23 அதை படிக்கிறோம். In the book of 2 Samuel chapter 17 verse 23 we are studying. அடுத்த
அடுத்து ஆமானின் முடிவு. And nextly the end of Haman. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள். And he was working against the people of God. தேவ ஜனங்களுக்கு கெடுதல் செய்கிறவர்கள். And therefore the people, those who are doing a destruction for the people of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறவர்கள். And therefore the people, those who are persecuting the anointed people of God. ஒரு 50 முழ உயர தூக்கு மரத்தை செய்தான். And therefore a gallows of 50 cubits, he just made it. மொர்தெகாயை தூக்கி போடும்படியாக. And so that Mordecai, he must be hanged. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை துதிக்கிறவர்களுக்கு கெடுதல் செய்யும்படியாக. And therefore the people of God, those who are praising God, so that destruction must be done to them. கடைசியில் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே தொங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. And at last a situation was being there, so that the gallows that he has made, and he was being hanging in that. அருமையான தேவனுடைய பிள்ளையே, And oh beloved child of God, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வரக்கூடிய முடிவை நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord is saying that each and every one, we must consider our end. உபாகமம் 29 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றார், நீ ஞானமடை. And in the book of Deuteronomy chapter 29, the Lord is saying, you must be wise. என் ஜனம் ஞானமடைய வேண்டும். And my people must be wise. என் ஜனத்துக்குள்ளே உணர்வு உண்டாக வேண்டும். And my people, they must be urged. தனக்கு வரப்போகிற முடிவை சிந்தித்து பார்க்க வேண்டும். And for the end of them, they must consider that. இந்த உலகத்திலே ஸ்தானத்துக்காக பிரயாசப்பட்டவர்கள், And in this world, the people, those who are just toiling for the position. அந்த சவுலும் யோனத்தானும் இரத்த வெள்ளத்திலே கில்போவா மலையிலே கிடக்கிற காட்சியை நோக்கி பாருங்கள். And you must look to the sight that Saul and Jonathan, they must be found in the pool of blood in the Mount Gilboa. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. And our habitation is being found in heaven. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். And there we are just beholding the Lord Jesus Christ, who is our Savior. இந்த உலக வாழ்க்கை நமக்கு கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. And this worldly life is for a shorter period of time. இது ஒரு தற்காலிக வாழ்க்கை. And this is a temporal life. இந்த உலகத்துல தற்காலிகமாய் நாம் இருக்கிறோம். And we are just living the life of temporalness in this world. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு வேலை தேவை. And till we are living in this world, a job is very essential. பணம் தேவை. Money is essential. படிப்பு தேவை. And money is essential. வஸ்திரங்கள் தேவை. And garment is essential. ஆகாரம் தேவை. Food is essential. ஆனால் அவைகளே நமக்கு தெய்வமாய் மாற வேண்டாம். And therefore that must not be changed as the God of us. பிலிப்பிய சபையாரை குறித்து அப்போஸ்தலன் சொல்லும்போது, And looking at the church of the Philippians, when the apostle is saying, அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். and therefore the people, they are walking in a different way. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர்கள். And they will be counted as enemies for the cross of Christ. ஏன் அப்படி சொல்லுகிறார்? And why he is saying so? பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். And they are just considering the things of this earth. பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். And they are thinking the things after the earth. அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுடைய முடிவு என்ன? And what was the end of the anointing people of God? பவுல் சொல்லுகிறார். Paul is saying. பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். And concerning Paul, the Holy Spirit is speaking. அவர்களுடைய முடிவு அழிவு. And therefore the end is destruction. அவருடைய முடிவு அழிவு. Their end is destruction. அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. And therefore the glory is the shame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Be glory to the Lord's holy நாம் name. பூமிக்கு அடுத்தவைகளை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? And are we just thinking the things of this earth? உங்களுடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? And are we just preparing the children of us for heaven? ஒரு தாய் இருந்தால், There was a mother, இயேசுவினிடத்திலே வந்தால், and she just came to Jesus. இந்த பூமியில ஒரு ஸ்தானத்துக்காக இயேசுவினிடத்தில் வரவில்லை. And she did not come to Jesus for a position of her children. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். And there are 2 sons for me பரலோகத்திலே in heaven. இயேசுவே உம்முடைய வலது பக்கத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். And there must be a son on your right side. உம்முடைய இடது பக்கத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். And also a son on the left side. எவ்வளவு ஒரு அருமையான தாய் என்று பாருங்கள். And what a good mother, just consider. இந்த உலகம் அழிய போகிறது. And this world is going to be burnt out. உலகம் அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. And this world is being kept as a prey for the fire. இந்த உலகத்துல எந்த தேசம் யூகே போனாலும், And very just going to this world, to the UK also. USA போனாலும், Very go to USA. ஜப்பானுக்கு போனாலும், Very go to Japan. இந்த உலகத்துல எந்த விசேஷமான செழிப்பான நாட்டுக்கு போனாலும், And very go to the special place in this world, and also the land of fertility. அங்கே ஒரு மரண சத்தம் உண்டு. And there a voice of death is being found. அங்கே தீவிரவாதம் உண்டு. And there are terrorism. அங்கே குண்டுகள் வெடிக்கும். And there the bombs will அங்கே explode. பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். And there will be earthquakes. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அங்கே மரணம் இல்லை. But in the kingdom of heaven there is no death. அங்கே அலறுதல் இல்லை. And there is no nothing. அங்கே கண்ணீர் இல்லை. There is no tears. அங்கே வருத்தம் இல்லை. And there is no worries. அங்கே துக்கம் இல்லை. There is no sadness. அங்கே பசி இல்லை. And there is no hungriness. தாகம் இல்லை. There is no thirstiness. ஒரு மகிமையான தேசம். And a glorious land. அந்த தேசத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? And for that glorious land, are you just preparing your children? இப்போ இயேசுவை பார்த்து என்ன கேட்க போகிறீர்கள்? And what is just you looking unto Jesus, what you are going to ask? ஒரே எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். And oh Lord, many type of children is being found. நித்தியத்திலே, In eternity. சீயோனிலே, In Zion. எருசலேமிலே In Jerusalem. பிள்ளைகள் காணப்பட வேண்டும். And my children must be found. முடிவு வருகிறது. End has come. தேவன் மனிதனை
மனிதனுக்கு கொடுக்கும் மன்னிப்புகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the forgiveness of the Lord being given to the human being, end has come. தேவன் மனிதனுக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the anointing of the Lord being given to the human being, end has come. இந்த அப்போஸ்தல உபதேசங்களுக்கு மனிதனை பூரணப்படுத்தும்படியாக உன்னையும் என்னையும் பூரணப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த அப்போஸ்தல உபதேசங்களுக்கு முடிவு வருகிறது. And for the doctrines of the apostles, for the apostolic doctrines be given to the human being by the Lord, end has come. இந்த நாட்களில் அப்போஸ்தல உபதேசங்களை நாம் கேட்போமாக. And in these days we must hearken to the apostolic doctrines. அந்த உபதேசங்கள் கடினமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோமாக. And though it is harder, and we must acknowledge that. நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்போதே சுத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். And therefore Jesus has said that the doctrine that I have uttered, and by means of that you are being cleansed. ஒருவேளை கைக்கொள்ள கடினமாக இருக்குமானால், and maybe it has been found harder for you, ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லுங்கள். and you must say to the Lord, oh Lord, it is impossible by me. உம்முடைய உபதேசத்தின்படி ஜீவிக்க என்னால் முடியல ஆண்டவரே. And oh Lord, according to that doctrine it is impossible for me. அவர் பரலோகத்திலிருந்து அக்கினி அனுப்புகிறார். And therefore the Lord is sending the fire from heaven. அவர் பரலோகத்திலிருந்து கிருபையை அனுப்புகிறார். And he is sending the grace from heaven. நம்முடைய பூரணத்துக்காக for our perfection. அவர் உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். And he has given his doctrines. அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். He has given the anointing. அடுத்தபடியாக கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். And nextly he is giving the grace immeasurable. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், and James the apostle is saying, நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? and therefore the Holy Spirit that is residing in us, and he is having a great state of jealousiness. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. And in the next verse he is saying, abundance of grace he is giving. அருமையான தேவனுடைய பிள்ளையே, oh beloved child of God, உன்னை என்னை இயேசுவை போல மாற்ற முடியாய். and so that you and me, and we must be changed like Jesus. உன்னை என்னை மனவாட்டியாய் மாற்ற முடியாய். and so that you and me, we must be changed like the bride. உனக்கும் எனக்கும் பூரணத்தை கொடுக்க முடியாய். and so that you and me, perfection must be given. அவர் அதிகமான கிருபையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். and he is giving abundance of grace to us. முடிவு வருகிறது. and has come. தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற அபரிதமான கிருபை, அதிகமான கிருபை, இந்த கிருபைக்கு ஒரு முடிவு வருகிறது. and for the abundance of grace, for this grace be given to the human being by means of the Lord, and has come. இந்த கிருபையின் காலம் இருக்கிற வரை இந்த கிருபை உண்டாகிக் கொண்டே இருக்கும். until this dispensation of grace is going to be found, and grace will be found. நம்முடைய பூரணத்துக்கு தேவையான கிருபையை இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். the Lord is giving the grace for the perfection in this dispensation of grace. அப்போஸ்தல உபதேசங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. and for the apostolic doctrine, end has come. கிருபையின் காலம் முடியும் போது அப்போஸ்தல உபதேசத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். and therefore at the conclusion of the dispensation of grace, for the apostolic doctrine, end has come. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். and let us all the people close their eyes. நாம் எங்க இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். and we must realize where we are being found. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. and for this world, end has come. ஒருவேளை உலகம் முடிகிற வரைக்கும் நம்ம இருக்காம அதுக்கு முன்பாகவே மரணம் வரலாம். and maybe when the world is going to conclude, and maybe before that, death will come to us. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு 35 வயதுள்ள ஒரு சகோதரி திடீரென்று மரித்து போனார்கள். and before 10 days a sister aged 35 years, all of a sudden she was dead. அவர்களை பொறுத்தவரையில் இந்த பூமியில் அவர்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. and considering her, and therefore end came to her. ஆகவே 100 வயசு வரை இருப்பேன், 150 வயசு வரை இருப்பேன், அல்லது 80 வயசுல தான் நான் மரிப்பேன் என்று ஒருவருக்கும் சொல்ல முடியாது. and nobody, they cannot say that I will live for 100 years, 150 years, until the age of 80. ஒருவேளை இயேசுவின் ரகசிய வருகை வரைந்து நம்ம பூமியில உயிரோடு இருக்க முடியாமல் போகலாம். until the secret coming of the Lord Jesus Christ, maybe we will not be alive. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். be glory to the Lord's holy name. ஒரு ஐஸ்வரியவனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். and looking unto a rich person, the Lord is asking. அவன் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்க வேண்டும் என்று விரும்பினான். and he was just destroying all the barns, and he was willing so that barns must be built என் to a great ஆத்மாவே extent. அநேக வருஷங்களுக்கு ஆகாரத்தை சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டான். and he was being much joyous, saying that, oh spirit, there was much corn that was being gathered, so that you must be joyous. கர்த்தர் அவனை மதிகேடனே என்று கூப்பிட்டார். and therefore the Lord was calling him, oh fool. இந்த உலகத்தில் அதிகமாய் சேமித்து வைத்திருக்கிறேன், 10 தலைமுறைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சேமித்து வைத்திருக்கிறேன் என்று யாராவது சந்தோஷப்படுகிறீர்களா? and maybe is any one of them, you are just saying that for 10 generation I have just gathered all the things so that the people they must eat. அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், மதிகேடனே. and looking unto those person, the Lord has asked, oh fool. இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார். and today if your spirit is going to be taken away, நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? and all the things that you gathered, and to whom it will belong. உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? and how is your end is going to be found? எரேமியாவிலே படிக்கிறோம். in the book of Jeremiah we are studying. அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற
சம்பாதிக்கிறவன், And therefore the man who is just earning all the riches in an unlawful stage முட்டையிட்டு and laying the eggs, அவயங்காத்து and therefore it will hatch, குஞ்சு பொரிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாயிருக்கிறான். and it is being counted like that of the bird that has gathered his chickens, அவன் முடிவிலே மூடனாயிருப்பான். and in the end he will be a foolish person. அப்ப அநியாயமா ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவர்கள், And therefore the people those are earning the riches in an unlawful way, அவருடைய முடிவு மூடத்தனமாயிருக்கும். and their end will be a foolish one, அவருடைய முடிவு பரிதாபமாயிருக்கும். and their end will be a pitiable one. நம்முடைய முடிவை நாம் சிந்திப்போமாக. And we must consider our end. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. And for this world the end is going to come. ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. And for each and every one the end is going to come. இவை எல்லாவற்றையும் பார்க்கலாம் முக்கியமான ஒரு முடிவு. And concerning all the things important end. தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற மன்னிப்புகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. And for the forgiveness of the Lord God be given to you and me, an end has come. நம்மை பூரணப்படுத்த முடியாத கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அப்போஸ்தல உபதேசத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. And so that we must be perfected for the apostolic doctrine, an end has come. நம்முடைய பூரணத்துக்காக தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முடிவு வருகிறது. And for our perfection the Holy Spirit being given to us by means of the Lord, an end has come. நம்முடைய பூரணத்துக்காக தேவன் அளிக்கிற சம்பூர்ணமான கிருபை, அபரிதமான கிருபை, இந்த கிருபைக்கு ஒரு முடிவு வருகிறது. And for our perfection the abundance of grace, the perfectness of grace being given to us by means of the Lord, an end has come. ஆகவே அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது என்ன? And therefore what we must do, கிருபைக்கு முடிவு வருவதற்கு முன்பாக, and before there is an end for the grace, ஆவியானவருக்கு முடிவு வருவதற்கு முன்பாக, and before there is an end for the Holy Spirit, உபதேசங்களுக்கு முடிவு வருவதற்கு முன்பாக, and before there is an end for the doctrine, மன்னிப்புகளுக்கு முடிவு வருவதற்கு முன்பாக, and before there is an end for the forgiveness, மனம் திரும்பும்படியாய் தேவன் நமக்கு கொடுக்கிற தவணைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. and so that we must repent, the chances being given by the Lord to us, an end has come. அதற்கு முன்பாக திரும்புவோமாக, And before that we must return, பரத்தை நோக்கி கரங்களை உயர்த்துவோமாக, and we must lift up our hands looking unto heaven, பூரணத்துக்காக தவிப்போமாக, and we must earn for perfection, உங்களுடைய பிள்ளைகளுடைய பூரணத்துக்காக. for the perfection of your children. கர்த்தர் உங்களுக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். The Lord has given good children to you, அவர்களை தேவ சமூகத்திலே பரலோகத்திலே கொண்டு நிறுத்த வேண்டும். and in the presence of the Lord you must make their children to stand in heaven. எத்தனை பெற்றோர் ஜெபிக்க போகிறீர்கள்? And how many of the parents you are going to pray? எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுடைய பூரணத்துக்காக கண்ணீர் விட போகிறீர்கள்? And how many of the parents you are just going to shed tears for your children? எந்த விதத்திலும் உலக என் பிள்ளையை தொடக்கூடாது. And in what of the ways, and therefore the powers of the world it must not touch your children. உலகத்தின் அசுத்தம் என் பிள்ளைக்குள்ள வரக்கூடாது. The uncleanness of the world it must not enter into the children. உலகத்தின் கரை வரக்கூடாது. The hatred of the world it must not enter into them. உலகத்தின் வேஷம் வரக்கூடாது. The image of the world it must not come. உலகத்தின் வழிபாடு வரக்கூடாது. The rituals of the world it must not come. எத்தனை பேர் தவிக்க போகிறீர்கள்? How many of the people you are going to earn? இந்த வேளையிலே In this time, அவர் அபரிதமான மன்னிப்புகளோடு வந்திருக்கிறார். and with abundance of forgiveness he has just come. இதோ நம்மை மன்னிக்க முடியாது, அவர் இப்போது இறங்கி வந்திருக்கிறார். And behold, so that we must be forgiven, and he has descended. நமக்கு தேவையான வஸ்திரங்களை, மணவாட்டின் வஸ்திரங்களை கொடுக்க முடியாது வந்திருக்கிறார். And all the garments of necessity, the bridal garments, so that it must be given to us, he has descended. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே And therefore in those days in the Garden of Eden, ஆதாம் நிர்வாணியாய் காணப்பட்டார். and Adam he was being found in the state of ஏவா nakedness. நிர்வாணியாய் காணப்பட்டார். He was naked. ஆனா விழுந்து போன மனிதனை தேடி But for the fallen man, அவருடைய நிர்வாணத்தை மூடும்படியாய் and so that his nakedness must be covered, ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டது. and therefore an animal it was being made a sacrifice, அதனுடைய தோல் உடைகள் எடுத்துக்கொண்டு கர்த்தர் வருகிறார். and therefore the Lord is taking the skins of that animal, அன்றைக்கு ஆதாமை தேடி வந்த கர்த்தர், and therefore the Lord who has come in search of Adam, அவருடைய நிர்வாணத்தை மறைக்க முடியாத வஸ்திரங்களோடு வந்த கர்த்தர், and so that his nakedness must be covered, and he was with the garments. இதோ கர்த்தருடைய பிள்ளையே உனக்காக எனக்காக மணவாட்டின் வஸ்திரங்களோடு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். And behold the child of God, for you and me with the bridal garment, he is wandering here. உனக்கு என்ன வஸ்திரம் தேவை? And which type of raiment that you are necessary? சிலருக்கு 2 வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம். And certain people they might not have the 2 garments, சிலருக்கு 5 வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம். and certain people they might not have 5 garments, சிலருக்கு எல்லா வஸ்திரங்களும் இல்லாமல் இருக்கலாம். and certain people they might not have all the garments. எல்லா வஸ்திரங்களையும் கொடுக்க அவர் வந்திருக்கிறார். And so that he has come, so that all types of garments must be given. நம்முடைய தேவன் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். And our Lord is wandering here. விசுவாச கண்களால் தரிசிப்பீர்களாக. And with the eyes of faith may you behold. நம் மத்தியிலே வஸ்திரங்களோடு அவர் கடந்து வந்திருக்கிறார். And with the garments he is being wandering here. அந்த சபைக்கு சொல்லுகிறாரே, And to his church he is saying, உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, and so that the church it must not be naked, and he must not be put to shame. என்னிடத்திலே வெண் வஸ்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். And you must ask of me the white raiment. வெண் வஸ்திரம் மாத்திரமல்ல, Not only the white raiment, சித்திர தையலாடையோடு, and with the needlework, பொற்சரிகையோடு, with wrought gold,
பலமும் அலங்காரமான உடையோடு and with the garment of strength and honor நீதியின் சால்வையோடு and with the robe of righteousness ரட்சிப்பின் வஸ்திரங்களோடு and with the garments of salvation. நமத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். The Lord has descended in our midst. முழங்கால் படியிடுவோம். Let us kneel down. உங்களுக்கு எவ்வளவு தூரம் பலன் இருக்கிறதோ And whatever the strength that you are having, எவ்வளவு தூரம் வாயை திறந்து அவரை நோக்கி கூப்பிட முடியுமோ and whatever you can open your mouth and you can call upon him, நாம் இப்போது கூப்பிட வேண்டும். and we must call in this time. அநேகருடைய முடிவை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். And we have considered the end of many, யூதாசுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்தது. and therefore the end of Judas was pitiable. ஆனால் ஸ்தேவானுடைய முடிவை பாருங்கள். But look unto the end of Stephen. பவுலுடைய முடிவை பாருங்கள். Look unto the end of Paul. நல்ல போராட்டத்தை போராடினேன். And I have fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். I have finished my course. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept the faith. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And behold, the crown of righteousness is being kept for me. அவர் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடிக்கும் இதோ நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And he has said, I have fought a good fight, and therefore the crown of righteousness is being kept for me. இன்றைக்கு நாம் மரித்த பிற்பாடு சிலர் மரித்த பிற்பாடு அந்த பெட்டியில் எழுதி ஒட்டுறாங்க. And after the death of many, the people they just writing and pasting that upon that box. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். Finished my course. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Kept the faith. ஆனா உள்ள மரித்தவர் எப்படிப்பட்ட போராட்டம் போறான்னு தெரியாது. அவருக்கு தான் தெரியும். And therefore the soul is being dead, and therefore that person alone knows how they have fought a good fight. எப்படி ஓட்டத்தை முடித்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். And how they have finished the course, and that person alone knows. அவர் விசுவாசம் என்கிற பொற்சரிகையை காத்துக்கொண்டாரா இழந்து போனாரோ அவருக்கு தான் தெரியும். And therefore that garment of faith, whether he has preserved, whether he has lost, and that person alone knows that. ஆகவே தான் ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். And therefore a saint said in such a way, செத்த பிற்பாடு நம்முடைய பெட்டியில மற்றவங்க ஒட்ட வேண்டாம். and after a death it's not others, they must stick on the box. இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது நம்முடைய முடிவு வருவதற்கு முன்பாக நாம் சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். And before the end that is going to come for us in this world, we must say, I have fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். I have finished my course. என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept the faith. இது முதல் நீதி என்கிற எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And henceforth a crown of righteousness is being kept for me. என்று சொல்லிவிட்டு மரிக்க வேண்டுமா? And after saying you must die. உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிசுத்தவான் தான் பிரதர் டேவிட் ராஜ் என்கிற பரிசுத்தவான். And therefore he was a saint of God, and all the people you know, and he was David Raj. தன்னுடைய மரண தருவாயில் அவர் சொல்லி இருக்கிறார். And at the moment of death he has said, என்னை குறித்து நான் சாட்சி சொல்லி மரிக்க வேண்டாம். and concerning me I must testify, and I must be dead. என்ன கர்த்தருக்காக நான் எப்படி செய்தேன் எனக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. And because the Lord knows and I knows, but the other people they does not know it. அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாத அனுபவம் அங்க இருந்த ஜனங்களுக்கு தெரியல. And therefore the experience of the wedding garment that he was not possessing, the people being found there, and therefore the people they were unaware of that. எஜமானுடைய ஊழியக்காரர்களுக்கு தெரியல. And therefore the servants of the master they were unaware. ஆனா அவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இருக்கிறான் என்பது எஜமானுடைய கண்களுக்கு தான் தெரிந்தது. And therefore the eyes of the master, and he was able to see that the person he was without the wedding garment. இதோ அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை காணக்கூடிய தேவன் அக்கினிமயமான கண்களுடையவராய் இங்கே உலவிக் கொண்டிருக்கிறார். And therefore the Lord is having the flames of the fire, and he is wandering here to see the intents of the depth of your heart. வஸ்திரங்களை கேட்போமாக. And let us ask of the raiment. நீ இப்போது மௌனமாய் இருந்தால், and you must not be silent here. இப்போது நீ மௌனமாய் இருந்தால், and if you are going to be silent now, தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னிப்புகளுக்கு முடிவு வருகிறது. and for the forgiveness of the Lord being given to us, and has come. தேவன் நமக்கு கொடுக்கிற அப்போஸ்தல உபதேசங்களுக்கு முடிவு வருகிறது. and for the apostolic doctrine be given by the Lord to us, and has come. தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற மணவாட்டியின் வஸ்திரங்களுக்கு முடிவு வருகிறது. and as a freebie for the bridal garment be given to us, and has come. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு முடிவு வருகிறது. and for the Holy Spirit be given to the Lord by us, and therefore our end has come. நம்முடைய பூரணத்துக்காக தேவன் ஊற்றிக் கொண்டிருக்கிற அபரிதமான கிருபை 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 அந்த கிருபைக்கு ஒரு முடிவு வருகிறது. and so that we must be perfected, the grace be given to us by means of the Lord, and has come. இப்போதே கதறுவோம். and we must groan now. வருத்தப்பட்டு அலறுவோம். and we must lament and groan. அன்றைக்கு ராமாவிலே ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. and therefore a place called Rama, when a voice was being heard. அங்கே ராகேல் அழுது கொண்டிருக்கிறாள். and therefore there Rachel was crying. அவளுக்கு குழந்தை இல்லை. and therefore no child for her. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கங்களுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. and lamentation, weeping and much crying was being heard in Rama. இன்றைக்கு கர்த்தர் சொல்லட்டும். and now the Lord say, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கங்களுமாகிய கூக்குரல் சேலத்திலே கேட்கப்பட்டது. and therefore lamentation, weeping and crying, it was being heard in Salem.
ஏனென்றால் தேவ ஜனங்கள் ஜெய ஜீவியத்துக்காக அந்த ஆண் பிள்ளைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And because the people of God for the life of victory, for the victorious man child, they are groaning. இதோ சேலம் தேவ ஜனங்கள் தங்கள் பரிசுத்தத்துக்காக கதறிக் கொண்டிருக்கிறார்கள். And behold, the people of God in Salem for holiness, they are groaning. இதோ சேலம் தேவ ஜனங்கள் தங்களுடைய ஜெய ஜீவியத்துக்காக கதறிக் கொண்டிருக்கிறார்கள். The people of God in Salem for the life of victory, they are groaning. இதோ சேலம் தேவ ஜனங்கள் தங்களுடைய மனவாட்டி வஸ்திரங்களுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். And therefore the people of God in Salem for the burial garment, they are groaning. பரலோகனுடைய சத்தத்தை கேட்கட்டும். And let the heaven hear our cry. பரலோகனுடைய சத்தத்தை கேட்கட்டும். And let the heaven hear our voice. நம்முடைய சத்தம் தேவ சமூகத்துக்கு போகட்டும். And let the voice broken to the presence of God. இப்போதே வஸ்திரங்களை கொடுக்கிறார். And therefore the God is giving the garment. இப்போதே மனவாட்டி வஸ்திரங்களை கொடுக்கிறார். And therefore the God is giving the burial garment right now. நமக்கு ஒரு மகிமையான முடிவு. And a glorious end for us. ஸ்தேவானின் முடிவை போல, like that of the end of Stephen, பவுலின் முடிவை போல, like that of the end of Paul. நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The crown of righteousness is being kept for me. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர். And therefore the righteous God. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர். And therefore the righteous judge, who is the Lord, அதை நமக்கு தருவார். and he will give that to us. அந்த நாள் எவ்வளவு மகிமையாக இருக்கும். And in that day it will be much glorious. கர்த்தருடைய கரத்தினால் கிரீடம் உன் தலையில் சூட்டப்படும்போது, And by means of the hand of the Lord, when we are being crowned, கர்த்தருடைய கரத்தினால் சொந்த கரத்தினால் கிரீடம் உன் தலையில் சூட்டப்படும்போது, and by means of the hand of the Lord, when you are being crowned upon your head, அது எவ்வளவு மகிமையாக இருக்கும். and what a great glory, அது எவ்வளவு மகிமையாக இருக்கும். and what a great glory. முடிவு வருகிறது. End has come. முடிவு வருகிறது. End has come. இதோ முடிவு வருகிறது. And behold, end has come. அந்த முடிவு உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. And therefore that end is being upon you. அந்த முடிவு என்மேல் நோக்கமாக இருக்கிறது. And that end is being upon me. இதோ வருகிறது. And behold, it is coming. இதோ வருகிறது. Behold, it is coming. இதோ வருகிறது. Behold, it is coming. கிருபையின் வாசல் அடைவடையும் முன்னே, And before the door of grace is going to be shut. இந்த கிருபையின் காலத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. And therefore an end for the dispensation of grace is going to come. நாம் தேவனிடத்தில் கேட்போம். And we must ask of God. கெஞ்சுவோம். We must plead. புலம்புவோம். We must lament. வருத்தப்பட்டு அலறுவோம். And we must lament. மனமனால நாம் இயேசு காந்தையாம் என்னை சேர்ப்பார். மேகத்தேரதில் வருந்தே ஆனந்தம் ஆனந்தமே. நாம் இயேசு காந்தையாம் என்னை சேர்ப்பார். ஆனந்தம் ஆனந்தமே. கேட்டிடும் காதனில் நின்னோம் இதா சகலவும் புதுதாக்கும் நின்று. கேட்டிடும் தாதனில் நின்னோம் தெய்வ நீமயமான சம்பூர்ணமாய் நிறைவேறிடோ கிருபையால் Hallelujah.